சரியா விடை. என்ன? ஓ வாவ், ஆமாம், அது மருத்துவமனையில் அடிக்கடி பார்க்க முடியாது. ஹோலி மோலி, வாவ். ஓ, இப்போது எனக்கு அவமானமாக உணர்கிறது. நண்பர்கள், உங்களுடைய முகத்தை பார்த்தால் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை முத்தம் அனுப்புகிறேன். நான் காதலிக்கிறேன். ஆஹா, அவள் மிகவும் நன்றாக இருக்கிறாள். ஓ, ஒரு நிமிடம், நீங்கள் எங்கே போகிறீர்கள்? உட்கார்ந்து காத்திருக்க. மதியம் வணக்கம். நல்ல மதியம். இந்த நாற்காலியில உட்காருங்க. என்ன? வா, மன்னிக்கவும், இன்று நானே அளவுக்கு குழப்பமாக உள்ளேன். இது என் வாய்ப்பு. சரி லில்லி லோலா, இதுவே உன் நேரம். இந்த பந்துகளில் உட்கார்ந்து நிற்பது போதும். கொஞ்சம் தாசசா காற்றை பெற என்னை போ. என்னிடமா? செல்லமே, உங்களுக்கு பிடிக்கிறதா? என்ன ஒரு அழகு. நானும் அழகாக தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். உன் ஐரம் என்ன? அது என்ன? ஹாம்ஸ்டர்கள். வெட்கக்கேடு உங்களுக்கு. மருத்துவமனையிலிருந்து வெளியேறு. ஓ, உங்களுக்கு ஒரு பாபி இருக்குதா? அப்போ விளையாடு. ஓ நன்றி. ஹை, ஓ என்ன? அத கூட பார்க்காதீங்க. அவன் சமீபத்துல தான் குடித்தான். ஓ, அவன் குடித்தானா? எனக்கு அவ்வாறு தோன்றவில்லை. என்ன இது? ஒரு மீனுடன் உள்ள வருவது உச்சகட்ட மீறலாகும். வாங்க, வெளியேறு. ஓ ஓ இல்லை. ஓ ஓ, நீங்கள் சரியா இருக்கிறீர்களா? ஓ, இது எவ்ரிதிங் உங்களுடைய அக்வேரியத்தின் காரணமாக. ஓ, எனக்கு என் எலி பிடிக்கும், எனக்கு என் ஆமை பிடிக்கும். நீங்கள் அனைவரும் தெரியுமா, கிளினிக்கில் எந்த பெட் சூடிலும் அனுமதி இல்லை. எனவே உங்கள் இனிய ஆமையும் இங்கே இருக்க வேண்டும். அதற்காக நான் சிறப்பு மீன் குளம் கூட வச்சிருக்கிறேன். ஓ, அப்படியே வரவேற்கிறேன். ஓ ஜெர்ரி எலியை என்னங்களும் இங்கே வைத்திருக்க வேண்டும். ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யார் உரிமை? எனக்கு என் நண்பர் என்னிடம் இருக்க வேண்டும். ஜெர்ரி, உன்னை என் கையில் வைத்துக் கொள்ள நான் மனத்தில் கொள்ள மாட்டாய். நான் அங்கேயில் இரட்டை பட்டன் போட்டு ஜெர்ரி நன்றாக உணரச் செய்யலாம். ஓ, இதமானது. இந்த வீட்டின் கதவு மிக அழகாக இருக்கும். சிவப்பு போல் உள்ள ஒரு இதய வடிவத்தில். அட, உள்ள வாங்க. உங்களை அது நிச்சயம் பிடிக்கும். போகலாம். ஒரு நிமிடம். அவளின் தலைக்கீழ் என்ன இருக்குது? எதுவும் இல்ல. மின்சும், உள்ள வாருங்கள். நன்றியுடன் வணக்கம். நாற்காலியில் அமருங்கள். உங்களை தொந்தரவு செய்கிறது என்ன? எனக்கு பல் வலி இருக்கிறது. நல்லா நகரவும் முடியல. பொதுவாக இவ்வகையான பிரச்சனைகளுக்கு பற்களுடன் தொடர்பில்லை. அப்பொழுது நீங்கள் நகர முடியாததன் காரணம் எனக்கு புரிந்தது. எதுவும் தெளிவாக இல்லையா? விலங்குகள் அனுமதிக்கப்படவில்லை. என்ன உந்தன் கையில என்ன இருக்குது? குண்டு முயலாக தோன்றுகிறது. அவர் மிகவும் அழகாக தெரிகிறார். ஆனால் நீங்கள் உயிரினங்களை எங்கள் மருத்துவமனைக்கு கொண்டு வர முடியாது. ஓ இல்ல, நான் என்ன செய்வது? ஓ, கவலைப்படாதே கண்ணே, நான் ஏதேதோ யோசிக்கிறேன். ஓ வா, யோசி ஆணி யோசி. சரி, நான் அதை என் நிறையின் கீழ் வயிற்றாக அணிவேன். நன்றா உள்ளேன் என் ஷர்ட். இது வேலை செய்யும் என நம்புகிறேன். நிறுத்து. அரே, உங்களிடம் ஒரு குழந்தையா? சரி, நான் உங்களுக்கு உதவுகிறேன். வாங்க. சரி, கொஞ்சம் இன்னும். என்ன? ஹா, இது பெரியதா தோன்றுகிறது. ஓ வணக்கம், உட்காருங்கள். ஓ, சௌகரியமாக இருங்கள். நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் கவலைப்பட வேண்டாம், நான் அதை செய்தேன். ஓ தங்கை, வெளியே வாருங்கள். நீங்கள் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறீர்கள். நாம இன்செப்பரபிள் என்றது நான் சொன்னேன். ஓ, நான் உன்னை காதலிக்கிறேன். நான் எல்லாத்தையும் தயார் செய்வேன். ஓ, அதை கேள்விப்பட்டீங்களா? அமைதியாக இரு. ஓ இல்லை, நான் எதுவும் கேளவில்லை. ஓ, இங்கு வா. ஆஹா, அட்மான் கனவுல இப்படி எப்படி செஞ்ச? இந்த பூனை எடுத்து போய் இங்கிருந்து போ. நானே நீ கர்ப்பிணியா இருக்கிறியா நினைச்சேன். என்னை திருவாங்க எதிர்பார்க்கல. சரி, நம்பிக்கையோட இருக்கணும். அங்கேயே இருங்கள். நீங்கள் பாஸ்கெட் பால் விளையாடுகிறீர்களா? அது எனது வாழ்க்கையையே அர்ப்பணித்தேன். எனக்கு ஒரு பதக்கம் கிடைத்தது. தயவு செய்து ஒரு பந்தை கொடுங்கள். நான் முடியாது. எஸ்,
ஓ அதுதான், ஒரே ஒரு வேலை மட்டும் முடிந்துள்ளது. நிறுத்து, நான் உன்னை பிடிச்சு கொள்றேன். ஏன் ஓடுகிற? இங்க அப்படி செய்ய முடியாது. இது கூடைப்பந்தாட்டு மைதானம் அல்ல. பாருங்க பாருங்க. ஓ சரி, உங்களை நான் அடையாளம் காண்கிறேன். நீங்கள் குவெண்டின் சமித். நான் நேற்று தொலைக்காட்சியில உங்களை மட்டுமே பார்த்தேன். என் படத்துல கையெழுத்துக்கள் அட, போட ஒரு படம்? ஆஹா, எளிது. என்னை நன்றி சொல்ல வேண்டாம். ஓ மியோனடி. ஓ நிறுத்து டாக்டர், அவர் எதையோ மறைக்கிறார். அவர் பந்தை விட மாட்டார். அதை திருப்பி கொடுக்குங்கள். நான் இதன் காரணத்தை கண்டுபிடிக்க போகிறேன். என்ன நடக்குது? ஓ இல்ல ஆஹா. ஓ ஓம், தெரியுமா, நான் போகிறேன் என்பதாக நினைக்கிறேன். நன்றி. ஆஹா, ஓ அவரிடம் எனக்கு கையொப்பம் கிடைத்தது. அவர்கள் மிருகங்களை பல் மருத்துவர் அலுவலகத்தில் அனுமதிக்க மாட்டார்கள் என்று நினைக்கிறேன். ஆனால் ஏரியை இங்கே விட்டுவிட முடியும். இந்த தாதி வேலை பார்க்கும்போது நான் வெள்ளை ஆடை ஒன்றை சூடிக்கொள்கிறேன். அவர்கள் தங்கள் ஊழியர்களுடன் எந்த சிக்கல்களும் இல்லை என்று நினைக்கிறேன். சரி, இதை செய்யலாம். அந்த மருத்துவ சாம்பிளில் ஏரியை மறைக்கிறேன். தீட்டு திட்டம். ஓ வணக்கம். ஓ ஹலோ. என்ன செய்வது? வேலை செய்யும் இடத்தில் தொலைபேசியில் இருக்கிறீர்களா? ஆனால் நான் செய்தேன். போகலாம். ஓ சரி. ஆஹா போதும். அச்சோ, எனது யோசனை அருமை. முக்கிய விஷயம் என்னவென்றால் இப்போது என்னிடம் ஈரி இருக்கிறான். ஆஹா, அது எனது சின்ன வெற்றி. மன்னிக்கவும், நாம எப்போது தொடங்குவோம்? நான்சி ஐ, நீ அப்புறம் போனில் இருக்கிறியா? ஓ இல்ல, உண்மையில இது ஓ நான் அது மிக வித்தியாசமாக இருக்கிறது. சுவர் அங்கே இருந்தார் என்று நினைச்சேன். ஓ நான் கொஞ்சம் தாமதமாகி விட்டேன். இருங்க, என்ன நடக்குது? ஏ நீச யார்? மேலும் என் அலுவலகத்தில் எதுக்கு ஒரு முயல் உள்ளது? நான் போகிறேன். அது என்ன? ஓ ஒரு நொடி. அடுத்து. ஓ அது நான். எனக்கு அதிர்ஷ்டம் வர வாழ்த்துக்களை கூறுங்கள். காத்திரு. புஸ்தகத்தை திற. என்ன? ஓ நான் உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு புத்தகம் மட்டும்தான். ஆமா, தவறில்லை. நான் நினைச்சதே அதுதான். ஹாம்ஸ்டர் மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் நாங்கள் விலங்குகளை மருத்துவமனையில் வைத்திருக்க முடியாது. நீங்கள் சோதனைக்கு சென்று கொண்டிருக்கும் போது நான் அவனை அவன் கூண்டில் வைக்கிறேன். நீங்கள் வெளியே செல்லும் போது அதை எடுத்துக்கொள்ளலாம். இதோ. ஓ இல்லை, என் கரப்பான் பூச்சி மைக்கேலுடன் நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ இல்லை, எனக்கு ஒரு திட்டம் தெரிகிறது. என்னை முதலில் செய்ய வேண்டியது வைட்டமின்களுக்கு பயன்படுத்தும் பாத்திரத்தை குறிக்கோள் வைத்து சுடுதல். இதை செய்வோம். என்னால் மிகச்சரியாக செய்வது தெரியும். யாரும் என்னை காண மாட்டார்கள். ஓ ஆம், நான் ஒரு உண்மையான நிஞ்சா. சரி, என் செவ்வாண்டு பூச்சி மைக்கேலை அங்கே வைக்கலாம். நிச்சயமாக அவர்கள் என்னை வைட்டமின்களுடன் செல்ல விடுவார்கள். உட்புகு மைக்கேல். சரியானது. ஆம் ஆம் ஆம். அவன் வெறுமனே காத்திரு காத்திரு. ஆஹா, ஆம். ஜார்க்குள் என்ன இருக்குது? வைட்டமின்களா? சரி, நீங்கள் அவற்றை எடுத்துக்கொள்ளலாம். உள்ளே வாருங்கள். ஓ ஆம். ஓ வணக்கம். உங்களே அங்கிருந்தது கவனிக்கல. இருந்துக, தொடங்கலாம். மைக்கேல், நீ உயிரோடையா இருக்கேளா? அங்க நாங்கள் சரியான இடத்துல இருக்கிறோம். few செகண்ட்ஸுக்குள் உன்னை வெளியே விடக்கூடும். ஆனால் கவலைப்படாதே, அவர்கள் இப்போது நீண்ட நேரம் இருக்க மாட்டார்கள். நான் எந்த பல் சரிபார்த்து பார்ப்பேன். அப்புறம் நாம வீட்டுக்கு போவோம். அது எங்கே? ஏதேனும் தேடுகிறீர்களா? நான் சர்வதேசமாக இருக்கிறேன். வைட்டமின்களுக்கு. ஓ நீங்கள் அதை வச்சிருப்பது நல்லது. அதை எனக்கு கொடுங்கள். ஓ அவற்றை இன்றி இருக்க முடியுமா? அது விசித்திரமாக இருக்கிறது. எல்லா வைட்டமின்களும் எங்கே? ஏன் ஜாடி காலியாக இருக்குது? ஓ ஓ அது என்ன பிரச்சனை? யார நீ இங்கே கொண்டு வந்தாய்? உனக்கு தாழ்வு. வெளியே போ. சரி, நான் மைக்கேலையும் கூட உடனே அழைத்து செல்வேன். அவர் என்னுடைய நண்பர். எவ்வளவு சுவாரஸ்யமான வீடியோ. இப்ப என்ன நடக்க போகுது? வாவ், நாமும் இதை செய்ய வேண்டும். இது மிகவும் குளிர். வா. ஓ அவள் மீண்டும் தனது இசையை கேட்கிறாள். 1 2 ஹே. ஏன்? உனக்கு என்ன வேண்டும்? ஓ அதை இங்கே கொடு. அப்படி என்றால் நமக்கு என்ன தேவை? கோக் இங்கே இருக்கிறது. எங்கள் காலணிகளை அணிய வேண்டும். நான் தயாராக இருக்கிறேன். 1 நிமிடம். அங்கே. ஆமாம்,
ஆமாம், இப்போது நாங்கள் தயாராக இருக்கிறோம். போகலாம். சரி, நாங்கள் இறுதியாக ஒரு பூங்காவில் இருக்கிறோம். எல்லா பொருட்களையும் எடுத்துவிடு. இங்கே கோக் மற்றும் கொஞ்சம் கூடுதலாக. ஓ, நான் இதை முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஏய், என்ன செய்கிறாய்? கொஞ்சம் விட்டு வையுங்கள். மற்றும் பொதுவாக இதை இங்கே கொடு. அப்படியா? எப்படி இருந்தது? மற்றும் ஓடிவிட்டாயா? என்ன நடக்கும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. ஓ, அது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. பாட்டிலை சரிபார்ப்போம். வாவ், நாங்கள் செய்து விட்டோம். இன்னும் என்ன இருக்கிறது? என்ன? ஏன் அவன் உப்பில் முட்டைகளை வைக்கிறான்? என்ன? அவை விழவில்லை. பாருங்கள், நிச்சயமாக இதை முயற்சிக்க வேண்டும். சரி, என்ன காத்திருக்கிறோம்? போகலாம். வாருங்கள். ஆமாம், நீந்துவோம். இங்கே வாருங்கள். ஆமாம், இது விழுகிறது. நீங்கள் நகைச்சுவையாக இருக்கிறீர்கள். முதலில் உப்பு ஊற்ற வேண்டும். அதுதான். இப்ப அது விழல. பாருங்க. சரி, அத பிடிக்கவும். பிடிச்சிட்டேன். இன்னும் என்ன தேவை? மேலே உப்பு. நான் இன்னும் தூவுகிறேன். இப்போ ஒரு சூப்பர் மாயம். கவனமாக. வாவ், நான் அதிர்ச்சி அடைந்தேன். நான் இன்னும் கொஞ்சம் சேர்க்கிறேன். நான் முழுவதும் உப்பில் இருக்கிறேன். ஓ, இல்லை. இது என்ன? இல்லை. ஓ, முட்டைகள் அல்ல. ஓ, அது முட்டை தாக்குதல். அது உண்மையில பயங்கரமாக இருக்கிறது. ஓ, இந்த ஹோவர் போர்டில் சவாரி செய்வது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ, நான் விழுந்து கொண்டிருக்கிறேன். ஓ, இங்கே என்ன இருக்கிறது? சரி, அதை நிறுத்து. என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அவர்கள் மைக்ரோவேவ்ல ஒரு மிகப்பெரிய மார்ஷ்மெல்லோவை செய்தார்கள். நீங்கள் கற்பனை செய்ய முடியுமா? நாங்கள் முழு நகரத்தையும் உணவளிக்க முடியும். இல்லை, அது உண்மையல்ல. அது அப்படியே நடக்காது. சரி, வாங்க பாருங்கள். நமக்கு முழு பாக்கெட் மார்ஷ்மெல்லோஸ் இருக்கிறது. நான் ஒன்றை சாப்பிடுவேன். இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நீங்கள் எல்லாவற்றையும் சாப்பிடுவீர்கள். பாருங்கள், நாங்கள் அதை மைக்ரோவேவில் வைத்தோம். என்ன நடக்கிறது இங்கே? ஆம், கண்டிப்பாக எதுவும் நடக்கவில்லை. இல்லை, இல்லை, பாருங்கள், அது பெரிதாகிறது. ஆம், நீ சரியாக சொல்றாய். உண்மையில இப்போ இல்ல, இது ரொம்பவும் வலிக்குது. நீ என்ன செய்ய விரும்புகிறாய் அப்படின்னு எனக்கு புரியுறது. ஆகவே இந்த மார்ஷ்மெல்லோவை வறுக்கலாம். இது ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறது. இப்போது எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. அது ஒரு பெரிய மார்ஷ்மெல்லோ. இது என்ன? இது குச்சி அல்ல, இது ஒரு சூப்பர் ஈச்சி. சரி, இதை முயற்சிப்போம். இது மிகவும் சுவையானது, இனிப்பானது மற்றும் சாரானது. ஆம், இது அருமையாக இருந்தது. அற்புதம். என்ன? அவங்க என்ன செய்றாங்க? அவங்க காண்டிய பார்த்தாங்க. வாவ், அவங்க புட்புட்டுகளை உருவாக்குகிறாங்க. இல்ல, அது உண்மையல்ல. ஓ, என் கால். நான் மேலே பறக்க போகிறேன். ஓ, அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன. நீங்கள் ஏன் மீண்டும் வந்தீர்கள்? அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். அவர்கள் உண்மையான பலூன்களை உருவாக்குகிறார்கள். இந்த மிட்டாய் எனது. ஓஃப், நன்றாக. நமக்கு நச்சு மிட்டாய் உள்ளது. நான் கொஞ்சம் சாப்பிடுவேன். என்ன? இது மிகவும் புளிப்பு. உன் முகத்துக்கு என்ன ஆச்சு? இது நம்ப முடியாதது. அடடே, அது போய்விட்டது போல தெரிகிறது. என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். நான் இனிப்புகளை அழகாக அமைத்து வைக்கிறேன். இந்த பரிசோதனையை செய்ய முயற்சிப்போம். எனவே நான் அவற்றை கிட்டத்தட்ட ஊறுக வைத்து விட்டேன். அது ஊறுகிய பூவாக மாறிவிட்டது. இப்போது அதை எடுத்துக்கொள்கிறேன். பாருங்கள். வாவ், எனக்கு உண்மையில் குளிர்ச்சியான புட்டிகள் இருக்கின்றன. அவை கிராமேல் புட்டிகள். அப்போ சார் சோலாவ இருக்கின்ற நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புறேன். ஆனால் இல்ல, அவ வெறும் புளிப்பாக இருக்கின்ற நானும் அதை முயற்சிக்க விரும்புறேன். அது வேலை செய்யவில்லை. இதில் என்ன இருக்கிறது? அவர்கள் ஒரு கிண்டர் முட்டையை எடுத்து அதில் மார்ஷ்மெல்லோவை வைக்கிறார்கள் மற்றும் ஆம், இது நம்ப முடியாத அளவுக்கு சுவையாக இருக்கிறது. அத்தகைய பானத்தை அவசரமாக முயற்சிக்க வேண்டும். ஆனால் நான் அதை அடிக்கவில்லை.
ஒரு குறிப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஓப்பா சரி. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நாய் பியானோ வாசிக்கிறது, அது அருமை. ஆனா நான் என்ன கண்டுபிடிச்சேன் பாருங்க. எனது அர்த்தம் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். அப்படி எதுவும் இல்லை. நான் ஒரு நட்சத்திரம். இங்கே வா, என்கிட்ட என்ன இருக்குது பாரு. ஒரு கூல் கிண்டர் பொம்மை. இப்போ நாங்க கிண்டர் சர்ப்ரைஸ் முட்டைகளை எடுப்போம். வாவ், ஓ இது ரொம்ப நகைச்சுவையா உள்ளது. அவன் பறக்க முடியும். சரி, இப்போது பொம்மையுடன் விளையாட்டு. நான் வேலை பார்க்கிறேன், அதனால் நமக்கு சில மார்ஷ்மெலோக்கள் தேவை. நான் ஏற்கனவே எல்லாவற்றையும் செய்துவிட்டேன். இதை பாருங்கள் எப்படி வந்திருக்கிறது. எனக்கு இப்படி ஒரு குவளை தேவையில்லை. இது என் அளவு. இப்போது பால், ஆனால் இது திறக்கவில்லை. பாலை திறப்பது மிகவும் கடினம். தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? ஓ, பிரச்சனை இல்லை. நான் ஒரு வலிமையான மனிதன். இப்போதே எல்லாவற்றையும் திறக்கிறேன். அது என்ன? ஏன் நான் அதை செய்ய முடியவில்லை? ஓ இல்ல, எல்லா பாலும் என்னை மிதித்து விட்டது. நான் ஏன் இவ்வளவு அதிர்ஷ்டம் இல்லாதவன்? நான் நனைந்திருக்க விரும்பவில்லை. சரி, கொஞ்சம் பால் ஊற்றுவோம். பாருங்கள், இது உண்மையில் வேலை செய்தது. கிண்டர் கரைந்து விட்டது. இப்போது இந்த அற்புதமான மில்க் ஷேக்கை குடிக்கலாம். அவர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள்? வாழைப்பழத்தில் எழுதுகிறார்களா? இதன் நோக்கம் என்ன? ஓ வா, எழுத்து தோன்றியுள்ளது. நான் ஒரு சூப்பர் ஸ்டார். ஓ இல்ல, இங்கே என்ன நடக்கிறது? யாரை கொன்று விட்டார்கள்? எனக்கு தெரியாது. நீ என்னை மீண்டும் என்ன கொண்டு வந்தாய்? ஓ, இது இன்னும் என் காதுகளில் கீறுகிறது. இதை செய்யலாம். ஒரு பல்கோரியை எடு. நிச்சயமாக. ஏன் அவை விழவில்லை? இது என்ன? ஓப்ஸ், நான் குழப்பம் செய்து விட்டேன். நான் எவ்வளவு அசட்டையாக இருக்கிறேன். வாழைப்பழத்தை எடுத்து பற்களால் ஒரு எழுத்தை உருவாக்குவோம். என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். அட, எழுத்துக்களை பாருங்கள். இது மிகவும் குளிர்ச்சியாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்துவிட்டது. பள்ளியில் ஒரு பெண் இருக்கிறாள். எனக்கு பிரிட்டனி பிடிக்கும். அவள் அழகாக இருக்கிறாள். நான் அவளை மிகவும் நேசிக்கிறேன். ஆனால் அதை எப்படி அவளிடம் சொல்வது? நான் அதை வாழைப்பழத்தில் எழுதுவேன். ஓ, எல்லாம் சரியாக நடந்தால் பாருங்கள், உங்களுக்காக ஒரு பரிசு இருக்கிறது. இங்கே என்ன எழுதப்பட்டுள்ளது? அவன் என்னை காதலிக்கிறான். இது காதல். நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த டிக்டாக்ல அவர்கள் மீண்டும் என்ன கண்டுபிடித்தார்கள்? காகிதத்தில கோக் ஊற்றுகிறார்கள். என்னை ஏமாற்றுகிறார்களா? வாவ், காகிதம் பாதிக்கப்படாமல் இருந்தது, ஆனால் எழுத்து இல்லை. இங்கே என்ன நடக்கிறது பாருங்கள். நீங்கள் இதை பார்த்தீர்களா? வாவ், இத கண்டிப்பா முயற்சிக்கணும். ஓ, நிறுத்து. வாருங்கள். அதனால நாங்கள் கோக் எடுத்து எப்படிப்பட்ட காகித ரோல் அவள் எடுப்பாள். இதை நான் உன்னை புரிந்து கொள்கிறேன். சரி, அது பரவாயில்லை. நாங்கள் விரைவாக உன் பெரிய தவறை நல்லதாக்கி திருத்துவோம். ஆகவே நாங்கள் அதை ஊற்றி துடைக்கிறோம். ஆம், அதை பாருங்கள். ஆசிரியரின் மார்க்கரின் சக்தி. பாருங்கள், ஆசிரியருக்கு நம் மீசை பிடித்துள்ளது. நீங்கள் வில்லங்கங்கள் தயார்தானே? இங்கே உங்கள் முதல் பணிகள். யார் நாயை குறித்த சிறந்த ஓவியம் வரையவார், அவர் அதன் உரிமையாளராகுவார். எவ்வளவு அழகானவளே! ஓ, நான் சற்றே மறந்துவிட்டேன். உனது காலால் வரைந்து காட்ட வேண்டும். என்ன? நேரம் தொடங்கும். நண்பர்களே, தொடங்குங்கள். நன்றாகவே இருக்கிறது. கால்களால் வரைதல் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. முதலில் தலையை வரையவும், அதே போல பிறகு உடல் மற்றும் வால். சரி, அது அவ்வாறானால் நான் முயற்சிப்பேன். சரி, ஓ அப்படிக்காண்டு ஒருவன் விரல்களை காட்டினால் யாரோ ஒருவரின் கால்கள் நாற்றம் உள்ளதாக தெரிகின்றன. கூறுகள் மற்றும் வண்ணங்களை சேர்ப்போம். இவ்வாறு இது நாம் ரசிக்கும்படி இருக்கும். அவள் புழப்பா இருக்கிறாள். நான் ஏதாவது செய்ய வேண்டும். யாருக்கு விறுவிறுப்பாக இருக்கிறது? நிக்க, நான் என் காலை நிறைய அசைத்து என் ஓவியத்தை கெடுத்துட்டேன் என்ன நினைக்கிறேன். சரி, பரவாயில்ல. அதுக்கு எப்படி சீக்கிரம் சரி செய்வது எனக்கு தெரிஞ்சது. இப்போது பின்னணி மீது வண்ணம் தீட்டி வரைப்போம். பயன்படுத்துங்களேன். வாங்க.
எனக்கு கொண்டு வா. நாய்க்குட்டி எங்க? என்ன இல்ல இந்த சைமன் வேறுபட்டவர். மைக், நீ என்ன வரையின? வாங்க எனக்கு காண்பி. நன்றா வந்திருக்கு, ஆனால் அவன் இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். ஃபீபி, ஓ, நான் அதை பண்ண முடியவில்லை. ஆம், அது வெறும் வெள்ளை காகிதம். மைக்கேல் நீங்களில் மூவரையும் முந்தியுள்ளார். வாவ், நன்றி ஆசிரியர். நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். ஹை, நண்பர்களாக இருக்கலாம் வாங்க. என்ன ஒரு அழகு குட்டி. நான் உன்னை மிகவும் சராங்கிக்கிறேன். நான் நாய்க்கு நல்ல ருசியானதை வைத்திருக்கிறேன். இந்த எலும்பு பிடிக்கிறதா? எடுத்துக்கொள். இது உனக்கு ஒரு சிறப்பு உணவு. வா, நீ செம்ம அழகா இருக்க. உங்கள் அடுத்த பணி ஒரு பபுள் கம் இயந்திரம். வாவ், குளிர்ச்சி. அது உங்கள்கிட்ட படம். நீங்க இப்போ தொடங்கலாம். எனக்கு புதிர்கள் சேகரிக்க பிடிக்கும். மிகப்பெரிய சிரமம் இல்ல. சரியானதை காண வேண்டும். ஓ அல்லோ, இந்த புதிர்கள் அவ்வளவு எளிதானவை அல்ல. நான் ஹம்பிரம் முடித்து விட்டேன். சரியானது. ஏய், என் புதிர் எங்கே? இல்லையா? உண்மையிலே அத பாதிய முடிச்சிட்டேன். பிபி, இது ஒன் செயலா மற்றும் வெல்லவும் நம்மில் எவன் அதிவேகமாக முடிக்க முடியும் என்பதை பார்ப்போம். அதனால் இந்த புதிர்கள் இங்கே உள்ளன மற்றும் இவை இங்கே உள்ளன மற்றும் இவை அங்கே உள்ளன. கிட்டத்தட்ட தயார். நான் முடித்து விட்டேன். என்ன? நன்றாக. இது இன்னும் முடிந்து விடவில்லை. புரிகிறதா? இல்லை இல்லை, நீங்கள் என் புதிர்கள் அனைத்தையும் எரிக்க போகிறீர்கள். சரி, நீ எரிந்து கொள்வாய். அதுதான் நான் விரும்பியதை. பார்த்ததற்கு இப்ப வெற்றி எனக்கு ஏடானது. சரியானதல்ல. நான் செஞ்சிட்டேன். ஒரு நிமிஷம், நான் ஏதாவது தவற விட்டேனா? சரி. ஓ இல்ல, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. வேகமாக வேகமாக வேகமாக. மைக், சீக்கிரம். அவங்க வயசு இருக்குங்க. ரொம்ப முடிஞ்சிச்சு. உங்க சீக்கிர காட்டுங்க. ஸ்டெஃபனி, வேக காட்டுங்க. இல்ல, சரி. மைக், நீங்க தான் அடுத்தவர். நிச்சயமாக நீங்களே சாதனத்தை ஒன்றிணைத்தீர்கள், ஆனால் குதிரை முடிக்கவில்லை. சொல்ல முடியல. அப்பா, வாவ். Raise your bell, Phoebe. Zero grade. They works. அது நியாயமில்லை. ஓ, எவ்வளவு சந்தோஷமானது. நான் சுலபம் திண்ணியை மிகவும் விரும்புகிறேன். அவை எவ்வளவு இனிப்பானவை மற்றும் சுவையாக உள்ளன. சாப்பிட முடியும். இப்போது கொஞ்சம் மேலும் எடுத்துக்கொள்ளலாம். மற்றவற்றையெல்லாம் மிதப்பாக மாற்று. ஊக்கப்படுத்துங்கள். அவள் பாராட்டுகிறாள். பாருங்கள், நான் எல்லாவற்றிலும் பெரிய மிதப்பை உருவாக்கப் போகிறேன். எனக்கு ஒரு யோசனை தெரிஞ்சுள்ளது. மைக், என்னை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களானா? இன்று இப்போதே அதை அழிக்கவும். அது அசத்தலானதாக இருந்தது. நான் என் முடியை மீண்டும் கற்றிருக்கிறேன். இப்படி கேலியாக பேசுவதை நிறுத்துங்கள். ஓ, நான் தான் அதை சாப்பிட்டு இருப்பேன். சவால் இல்லாதிருந்தால் சரி. நட்பு, தொடங்குங்கள், போங்கள். நான் உலகத்தில் எதற்கெடுத்தாலும் சாஸ்களை வரைவதையே அதிகமாக விரும்புகிறேன். ஏனெனில் அது சுவாரஸ்யமன்றியும் ருசியாகும் நிலையினர். பார்பிக்யூ சாஸ்
நல்ல பெரிய வாளி செய்வது மற்றும் கேட்சப் மிளகாய் உள்ள ஊட்டமான நூடுல்ஸ் செய்வது. ஆனால் முதலில் வாளியிலிருந்து தொடங்குவோம். ஓ, சாஸை தடவுவதற்கு துணி பயன்பாடுடையது. இப்போது மேலே சில நூடுல்ஸ். அதை பறிப்பதற்கு நான் ஒரு முள்ளி வலையை பயன்படுத்த போகிறேன். ஏய், சாஸ் கொண்டு வருவது. நான் வேறு தேர்வு ஒன்றுமில்லை. சீபாஸ்ட் என்றாலும் குறைந்தது சுவையானதாக இருக்கும். ஆசிரியர் செய்கிறார்கள் என்று நம்புகிறேன். சரி, சுவைக்கலாம். நாம் சாஸ் ரொம்ப சொல்கிறோம். சுவையா இருக்கிறது. நீ சொன்னது சரிதான் பிபி. அருமை. ஸ்டெபனி, நீ முயற்சிக்க விரும்புகிறியா? ஆம், எனக்கு விருப்பம். நன்றி. ருசியாக இருக்கு. என் கைக்கு சாஸ் சாப்பிட வாய்ப்பு கொடுக்காதது ஏன்? நான் ஸ்டெப்பனியை விட மோசமா? சரி, அது போதும். மைக், என்கிட்ட இருந்து அத நம்பிக்கையோடு வாங்க. ஸ்டெப்பனி, அப்படியே. வா, அழாதே. நீங்கள் எப்படி? அப்படியெல்லாம் இல்லை. உங்கள் உதவிக்காக நன்றி. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. சரி, என் சீட்டில் கெட்சப் விழுந்து விட்டது என்று கொஞ்சம் வருத்தமாய் இருக்கிறது. அப்படியே அப்படியே. அது மட்டுமின்றி லேபிளையும் வரைப்போம். நன்றி. அப்படின்னா அதுதாங்க. அப்பா, நண்பர்களே, முடிக்க நேரம் ஆகிவிட்டது. சீக்கிரம் எனக்கு காட்டுங்கள். அடையோ, நான் என்ன வரைகிறேன்? அப்படியே. நல்ல நாளாக இருக்கட்டும். மிக வாகில்லைன்னு நினைக்கிறேன். சிறந்த வழி இல்ல. மைக், உன் வரைபடம் மோசமாக இல்லை. ஆனால் முதலில் படைப்புகளை பார்க்கவும். தலையசைத்து சம்மதிக்க மேசம் அல்ல. நான் யாரை தேர்ந்தெடுக்கணும்? நான். சரி, சிந்திப்போம். அப்படி என்றால் ஸ்டெஃபனி வெற்றி பெறுகிறார். இதோ உங்களுக்கு. ஆம், நன்றி. எனக்கு மிகவும் பசிக்குது. இப்போது இந்த நூடுல்ஸ் சாப்பிட விரும்புகிறேன். அவை மிகவும் சுவையாக உள்ளன. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சுவையாக உன்னை செம்மைப்படுத்திக்காள். மைக், இது உன் காண்ட். நன்றி. ருசி, ஏன் எவரும் என்னிடம் நூடுல்ஸ் தர மாட்டேங்கிறார்கள்? அப்படியா? அது எதிர்பாராததும் மிகவும் மகிழ்ச்சியானதும் தான். ஓ, இல்ல. சரி, ஒரு நிமிடம். அது எங்கே ஒத்து போச்சு? விலை எங்கே? அப்படித்தான். இதோ அது. பீரிங். என்ன? ஏன் எனக்கு இது தேவை? நான் ஸ்டெஃபனிக்கு திருமணத்திற்கு ஆஜராக முடியாவிட்டால் எனக்கு மிக நீளமாக. நீங்கள் இன்னும் எதுக்கு காத்திருக்கிறீர்கள்? வாருங்கள், வரைய போகலாம். நான் எப்போதும் ரொம்ப இருக்கும் ஒரு அங்குருடி பற்றி கனவு கண்டேன். நான்கு வெற்றி பெற முயற்சிக்க வேண்டும். மைக்கிற்கு ஒரு அங்குருடி தேவையில்லை, ஆனால் ஸ்டெப்பானி ஒரு தீவிரமான எதிரி. சரி அப்பா, என்ன ஒரு கவலை. நான் வளையங்களை வரைவது தெரியவே தெரியாது. முடியல. நான் சொல்லியிருந்தனே, இது அற்புதம் ஒன்றுதான். நான் இப்போது மீண்டும் தொடங்க வேண்டும். ஓ, இது மீண்டும் வளைச்சு கொண்டிருக்கு. பிபியின் செயலை மிக அருமை. என்னால் அந்த வாய்ப்பை காணாமல் விட முடியாது. மன்னிக்கவும், ஆனால் நீங்கள் அதை பார்க்கிறீர்களா? எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஏய் மைக், என்ன இருந்தது? ஓ சரி, அவ்வாறு செய்தது நீங்கள்தான். உங்க பக்கம் இருந்து அத்தகைய அமைப்பு எதிர்பார்க்கலை. என்ன என் பான், என்ன ஆச்சரியம். ஓ சரி, அது தரகரின் ஒப்பு வாங்கென்றா? என்கிட்ட இருந்து அதை பெறுங்கள். இல்ல, என்ன செய்திருக்கிறீங்க? எப்படி நான் அதை கியாண்டு செல்வது? உங்க படி எடுத்து கியாளவா? தயவு செய்து என்னை நம்புங்கள், எல்லாமே சிறப்பாக இருக்கும். நான் நேரம் கிடைக்க வேண்டும். சற்றே ஃபீபிவை விட நல்லது.
நாம் பார்க்கலாம். பரவாயில்ல, இந்த நேரத்துக்கு காத்திருந்து இருக்கிறோம். உங்களது வரைபடங்களை காட்டுங்க. ஸ்டெபனி, உங்களது டேப்லெட் எங்கே? பரிதாபம், நீங்க வெளியே இருக்கிறீங்க. நல்லா சொன்ன, மிகவும் நல்லா செய்தி மைக்கேல். சரி, நீங்கள் என்னை ஆச்சரியப்பட வைத்தீர்கள். பாராட்டுகள். சரி, பார்க்கலாம் யார் வெற்றியாளர் ஆவார்கள். மன்னிக்கவும் பெண்களே, ஆனால் இந்த திரு வியாபாரம் மைக்கிற்கே சென்று சேர்கிறது. ஸ்டெஃபனி, இது உனக்கு. நீங்கள். நான். நன்றி மைக். என்னை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஏன் யாரும் எனக்கு மோதிரம் தருவதில்லை? நன்றி, வாழ்த்துகள். ஆரம்பம் இது சவாலா இல்ல. அது ஷிவான், இப்போது நீங்கள் வரைக்க போகும் இந்த அழகியவனை நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். அழகான குண்டு குதிரை. அவரோ மிகவும் அழகாக இருக்கிறார். அவரை தழுவ வேண்டும். சரி நண்பர்களே, இப்போது நமக்கு போக வேண்டிய நேரம் ஆகிவிட்டது. ஹே அலெக்ஸ், எழுந்திரு. நீயா சரியாக இருக்கிறாயா? குதிரை மிகவும் அழகாக இருக்கிறது. அதிலிருந்து கண்களை பறிக்க முடியவில்லை. நன்றாக. நாங்கள் உண்மையிலேயே நுடல்லாவுடன் வரையப் போகிறோமா? எனக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஆனால் முதலில் ருசியான நிறப்பெட்டியை திறக்கலாம். அருமை. இப்போது நான் என் காதுக்கு தொப்பிகளை சுற்றிவிட்டேன். மற்றினை சுற்றி வர பெர்ஃபெக்ட் பெண் வட்டம் கிடைக்கும். இங்கே துவக்கம் முடிந்தது. இப்போது அவசியம் மற்றவை வரைதலில் முடிக்க வேண்டும். உடலும் காதுகளும். ஆமா, வாவ், அலெக்ஸ் வரையும் நன்றாக உள்ளது. அவன் வரையினாலும் எனக்கு கவலையாக எதுவும் இல்லை. உங்கள் விரலில் நுடெல்லா வைத்து படைப்பை தொடங்குவோம். எனினும் நல்ல கலைஞராக இருக்க நான் கலைப்பொருட்களின் தரத்தை கவனிக்க வேண்டும். சுவைக்குரியது. சரி, எந்த ஓவியத்துக்கும் எல்லா நடெல்லாவும் எனக்கு தேவையில்லை. அதாவது நான் விருந்து சிறக்கலாம். மில்லா, நீ இங்க என்ன பண்ற? பாரு, தேடா. சூப்பர். அதுதான் நகைச்சுவையானது. மில்லா, உங்க படைக்கும் கலையை இப்படி சாப்பிடக்கூடாது. கவலைப்பட வேண்டாம், நான் இதை கையாளுகிறேன். இது கடைசி முறை. ஓ, நான் சிக்கிவிட்டேன். உதவுங்கள். ஆம் மில்லா, நீ என் நிறைய விஷயங்களோட இருக்கிறே. எப்படி எல்லா காணையும் எடுத்துக்க போறே? இதுதான் கடினம் இல்லை. அல்லது சரி, வெளியே போவது எளிதானது இல்லை. அலெக்ஸ், என்னை உதவ முடியுமா? பிரச்சனை இல்லை, நான் என்னை இழுப்பேன். நீ உன்னையே இழு. தேடா, நீ எங்களுக்கு உதவ முடியுமா? ரொம்ப சரி, நாம சேர்ந்து இதை செய்யலாம். நாங்கள் செய்துட்டோம். நீ அல்ல, நீ உழைச்சிருக்கிறையா? அடடா, இந்த ஜாரை எடுத்துக்கொண்டு போங்க. அலெக்ஸ், என்ன செய்தாய்? ஆஃப். தேடா, மன்னிக்கவும். இல்ல. ஆமாம், அது நல்லதல்ல. அதை விரும்பி செய்யல. ஐயோ, உங்க கை ஷர்ட்ஸ் இருந்தா கை சர்ச் முடிஞ்சிச்சு. உங்களோட ஷர்ட்ஸ்ல காட்டுங்க. மில்லா, நீ முதல்ல. இது ஏன் வேலை? நான் அதை கொஞ்சம் முடிக்கல. மில்லா, தாளே முழுவதும் வெறுமையாக உள்ளது. உன்னிடம் என்னது? தேடா, என்னோடது பார்க்கவே வேண்டாம். எல்லாத்தையும் அலெக்ஸ் கெடுத்துட்டான். உண்மையில் இது பயங்கரமாக உள்ளது. சரி அலெக்ஸ், நீ என்னை மகிழ்ச்சி செய்ய முடியுமா? மற்றும் சாக்லேட்டா இருக்கிறது. இதோ உங்களுக்காக மிகச்சிறந்த வேலை. இதில் வெற்றி பெறுபவர் இருக்கிறார். அலெக்ஸ், உங்கள் பரிசை எடுத்துக்கொள்ளுங்கள். அவருக்கு என்னிடமும் ஒரு பரிசு இருக்கிறது. கேரட். அது ஒரு முயலுக்கு நம் சாக்லேட் எவ்வளவு மகிழ்ச்சி அளிக்கிறதோ அதே போல. அவனை பாருங்க செல்லமே. இப்போது நாம் என்ன வைக்கிறோம்? ஓ, இது ஒரு அசாதாரணமான சுற்று. என்னை காண்க. அது ஒரு மறைக்கப்பட்ட பாதுகாப்பு பெட்டி. அதுவே அது பிரதிபலிக்க வேண்டியது. உள்ளே உள்ளதை வெற்றியாளர் அறிவிப்பார். சரி, அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நாம் ஓவியத்தை பொறிக்க வேண்டும். எதுவும் வரைய வேண்டாம். வெறும் ஒரு சிறப்பு பேனா மட்டும். அது நல்லா போகிறது போல தெரிகிறது. அது வேலை செய்தது. சாதனம் மோசமாயிற்று. துரதிர்ஷ்டம். எனக்கு வெளியே போகும் வழி தெரியும். நான் ஒரு முடிவின் காத்தாடியை பயன்படுத்தலாம். இது கூர்மையாகவும் உலோகமயமாகவும் உள்ளது. செதுக்குவதற்கேற்ப அருமை. நீ குறைவாக பொருள்களை ஆராய்ந்து பயன்படுத்துகிறாய் என்று எதிர்பார்க்கவில்லை. தேடா, சரி, வேலையை ஆரம்பிக்கும் நேரம். இங்கே சில வரிகள், இன்னும் சில இங்கே. அருமை. இது ஏற்கனவே பொறுப்பு போன்றது. இப்போது 4 சேர்க்க வேண்டியது விவரங்கள் மட்டுமே. இந்த சுற்றை நான் வெல்லணும். அப்புறம் எனக்கு அதிர்ச்சிகள் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் முழு முயற்சியும் செய்யணும். இது வேலை செய்யும் போல தெரியுது. என்ன அழகான பாதுகாப்பு பெட்டி அலெக்ஸ் உருவாக்கியது. சரி, அதை சரி செய்வதற்கான வழி எனது கைப்பையில் இருக்கிறது. அலெக்ஸ், பாருங்கள். மில்லா உங்களிடம் ஏதாவது சொல்ல வேண்டுமா?
அவர் எனக்கு அழைத்தார்தா? இல்லை, விசித்திரமாக இருக்கிறது. ஓ, என் அழகான போட்டோக்கு என்ன ஆனது? தேடா, இதனை நீ செய்தாயா? இதனை எப்படி செய்ய முடிந்தது? நண்பர்களே, இதனை முடிப்போம். உங்கள் வேலைகளை காண்பியுங்கள். எப்போவா இது எனது பொறிக்கப்பட்டது. நிஜமாகவே எனக்கு இது பிடிக்கவில்லை. நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய் அலெக்ஸ்? இது எல்லாம் தீடாவுக்காக தான். அலெக்ஸ், அது மிக மோசம். தீடா, உன்னிடம் என்ன இருக்கிறது? சரி, இதோட மேல் மற்றவையிடம் மிச்சமாகத்தான் இருக்கு. ஆம், நீங்களே இந்த சுற்றை வெற்றிகரமாக முடித்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கான பரிசு. எனது அலெக்ஸ், சமாளிக்க பாருங்களே. என்ன பெரிய மேல் மீன்? அபச்சா, நீ தற்கூலம் செய்து கொண்டதுதான் தேதா. மற்றவர்களுடைய பணியை எப்படி பாழாக்குவதுன்னு உனக்கு தெரியும். என்ன செய்ய வேண்டும்? இதை கடிக்கலாமா? எப்படி அது? ஓ தேதா, உன் நிலையில் சற்று செறிவாக இருக்கிறேன். அதை நாக்கில் போடும். உன் வேலை பாதித்து விட்டதை விரும்புகிறேன் அலெக்ஸ். நாம ரெடியா இருக்கோம். அப்படியானால் அதுவே சிறப்பு. எப்படியும் நமக்கு ஒரு ஆச்சரியமூட்டும் பரிசு உள்ளது. நான் உறுதியாக நினைக்கிறேன் நீங்கள் அதற்காக போட்டியிட ஆர்வமாக இருப்பீர்கள். சிறந்த ஹப்பா பப்பா. பெரியது, செல்ல நேரமானது. தொடருங்கள். ஆமாம், நிச்சயமாக நான் ஜெயிக்கவேன். எனக்கு மேக்கப் பற்றி யாருக்கும் எனக்காக மீண்டும் யாரும் இல்லை. ஓப்ஸ், எனக்கொன்று என் கோழோ. உடனே எனக்கு மேக்கப்பை சரி செய்ய வேண்டும். இதோ, இது நல்லது. வா வா, இப்போது வேலையை தொடங்கி விடுவோம். இளம் நீல நிற வெயில் நன்றாக இருக்கும். கடைசியாக ஹப்பா பப்பாவும் இளஞ்சிவப்பாக இருக்கிறது. நேர்மையாக சொல்வதெனில் என்ன செய்வது என்பது எனக்கு உண்மையிலேயே புரியவில்லை. பெண்களின் மேக்கப் இது எப்படி திறக்கிறது? பெட்டியை திறக்க முடியாததால் தோல்வியுறுதல், அதுவே பெரிய அவமானம். அலெக்ஸ், நான் உங்களுக்கு உதவலாமா? இதையும் எடுத்து திறந்து விடு. அது போதும். வாவ், நன்றி. அது எப்படி மாயமா இருக்குது. நன்றி விடா. இப்ப நான் படிக்க முடியும். நான் நினைக்கிறேன் இது கலக்குது. அடிக்குச்சு. இப்ப நான் சில நீல நிறத்தை சேர்க்கிறேன். நான் அழகு சாதனத்தை பற்றி அதிகம் அறியப்படல. ஆனால் ஒரு அழகான படம் வரைய முடியும். இது அழகா முடியுது. நான் சில இளஞ்சிவப்பு உதட்டு சாயம் சேர்க்க போகிறேன். நீங்கள் அதை ஹப்பா பப்பாவை பொறிக்க பயன்படுத்தலாம். ஆமாம், இது மிக ரோஷனமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கிறது. நான் நிச்சயமா ஜெயிக்க போறேன். ஓப்ஸ், ஏதோ மூக்குல நுழைந்துட்டது. ஊஃபு, அது குப்பையாக இருக்க வேண்டும். ஐஷ், ஓ, அவன் பறந்து விட்டாரா? இல்லையே, என்ன ஒரு கெட்ட கனவு. நான் என் ஓவியத்தை நாசமாக்கிட்டேன். அது அருமையா மணக்குது. அம்மா, நண்பர்களே, நேரம் முடிந்து விட்டது. உங்களின் வரைபடங்களை எனக்கு காட்டு. ஓ, அவங்க நேரக்குள்ள வரல. ஆனால் அலெக்ஸ் வரைவு தேர்வு அழகா இருக்குது. ஒரு யோசனை இருக்குது. மிலா, உங்கள் சபை காண்பீங்க. என்றும் இது இருக்கிறது. இது அழகாக இல்லையா? இது ஏதோ ஒரு காமெடியா? அது கொடூரமாக இருக்கிறது. ஆமா மிலா, இது உண்மையாகவே ஒரு கனவு பிரகாசம். அது அத்தனை மோசமானது இல்லை. விதா, உன்னுடைய வரைபடத்தை காட்டு. இதேதான். அற்புதமா இல்லை? ஆம், இது உண்மையாகவே நல்லாக தெரிகிறது. அலெக்ஸ், நீ என்ன சொல்கிறாய்? நல்லது ஒன்று கிடைத்தது. இல்ல அலெக்ஸ், இது நல்லதில்லை. இது மிகவும் மோசமாக இருக்கிறது. இது ஒரு கெட்ட மனம். அது உண்மை அல்ல. என்ன? அது என் வரைபடம் இல்லை. விடா வென்றார். விடா, நீ என் வரைபடத்தை எடுத்துக்கொண்டு விட்டாய். எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. இனி அது முக்கியமல்ல. என் பரிசு எங்கே? ஏதோ ஸ்வரர் வாழ்த்துக்கள். இது உண்மை. என்னிட்ட ஒரு ஹபா பபா இருக்கு. பெரிய புதியம் எனக்கு கிடைச்சது. வா, அது முயற்சிப்பதற்காக ஆவலா இருக்கு. அது நிச்சயமாக அருமை. நான் அந்த அனைத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். நானும் இல்லை என்று சொல்ல மாட்டேன். விடா, நீ குறைஞ்சபட்சம் இதை பகிர முடியுமா? எப்படி? இல்லவே இல்லை. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு கண்ணியத்தை காட்டுகிறேன் மற்றும் உலகின் மிகப்பெரிய பப்ளை ஊத முடியும். பாருங்கள், இது மிகவும் பெரியதாக இருக்கிறது. ஆஹா, இது உண்மையில் பெரியதாக இருக்கிறது. ஜீத மோசடி செய்ததற்காக விதாவை தண்டிப்போமா? இது அவளுக்கே உரியதுதான். ஆஹா, நான் பபுல்கத்தில் மூழ்கி இருக்கிறேன். நீ என்ன பண்ண அலெக்ஸ்? ஆச்சரியம். பல வண்ண பிசைந்த மகிழ்பமா. கைகளை உயர்த்தவும். ஏய், வாருங்கள். இது புதுசு முழுக்கடி பொம்மை பிளாஸ்டர் தான். இந்த சுற்றில் நீங்கள் அதை வெல்லலாம். எதுவும் செய்யாமல் காத்திருப்பதை விடட்டும். நாம விழுகிறோம். பார்ப்போம் பார்ப்போம். நல்லா இயங்குவது போல் தெரிகிறது. எனக்கு வெள்ளை நிறம் பிடிக்கும். மகிழ்ச்சி. முக்கியமாக இது போல் தெரிகிறது.
இப்போது நான் ஒரு இலகு நிறத்தை எடுப்பேன். வாவ், வீடு அருமையாக செய்கிறாள். சரி, அது கடினமில்லை என்று தோன்றுகிறது. நான் முயற்சி செய்து பார்க்கிறேன். நான் சித்திர விளக்கத்தை நீளமாக வரைந்து பிளாஸ்டரின் உள்ளே சிவப்பு நிறமாக இருக்கும். இதோ வித்தியாசமான நிறங்கள் கலந்திருக்கின்றன. நான் ஒரு பேன் கேக் சாப்பிட்டு மீண்டும் முயற்சிக்க வேண்டியிருக்கிறது. ஆஹா, அவை அருமையாக இருக்கின்றன. இது போன்ற சவாலை யாருக்கு வேண்டும்? சுவையான உணவு இருந்தால் போதும். எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு பெரிய வண்ணமயமான பன் கேக் செய்ய நினைக்கிறேன். இந்த கோட்டை வெள்ளிக்காயை தயாரிக்க சீமான் பரப்ப வேண்டும். மேலும் பன்கேக் சுடப்பிடிக்க சற்று நேரம் காத்திருக்க வேண்டும். ஆமாம், இது அற்புதமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஐயோ, எனக்கு அது பிடிக்கும். ஆம், இது என்னரே? இந்த வேகத்துல நீங்கள் எப்போதும் பிளாஸ்டர் பார்க்க மாட்டீங்க. என்னையாவது ஒரு நல்ல உணவு சாப்பிட்டேன். அதையும் தாண்டி இன்னும் இருக்க விரும்புறேன். ஐயா, கைங்க, இன்னைக்கு பகிர்ப்பதுக்கு மனசில்லை. அந்த பையில என்ன என்னை இருக்கு? சூடாதே அலெக்ஸ். இந்த சுற்றை நான் வெல்ல விரும்புகிறேன். எனவே நான் எனது முழுமையான முயற்சியை செய்கிறேன். கட்டமைப்பு அழகான பாங்கேக்கின் அடித்தளம். இப்போது நான் உள்வட்டத்தை கவனமாக வரையறுக்கிறேன். சபாசு. அவளது வாசனை என்னவாக இருக்கிறது? ஓ இல்ல, என் பான்கேக். அலெக்ஸ், நாம தீயை அணைக்க வேண்டும். நான் முயற்சி செய்கிறேன். இது வேலை செய்யலை. நான் எரியூட்டுவேன் என்று நினைக்கிறேன். சரி, நரம்புகளை பயன்படுத்த நேரம்னு சொல்றேன். தண்ணி எங்கிருந்து வந்தது? ஆஹா, என் பன்கேக் கரியானது. மேலும் அது ஈரமாகவும் உள்ளது. நான் என்ன செய்வேன்? நான் உண்மையிலேயே ஜெயிக்க நெருப்பு விரும்பினேன். அணைந்து விட்டது மற்றும் நேரம் முடிந்தது. உங்களின் பனிக்கேக்குகளை காட்டுங்கள். அலெக்ஸ், நீ முதலில். இல்லை, உன்னை மகிழ்விக்கும் பொருளை என்ன செய்வது என்று நான் அறியவில்லை. நான் என்னுடையதை உண்டுவிட்டேன். அதை நான் நினைத்திருக்க கூட முடியவில்லை. மிலா, என் பன்கேக் தீயால் அழிக்கப்பட்டது. நான் பார்க்கிறேன். ஆணி வெற்றியடைய முடியாது. ஏது, உன் கையில் என்ன இருக்கிறது? விடா. இது எனது பென்கேக். இது உண்மையானதைப் போலவே எனக்கு தெரிகிறது. வாவ், அவைகள் உண்மையாகவே தெரிகின்றன. இதோ உனக்கு பரிசு இருக்கிறது. உஃப், இறுக்கத்தை விட்டுவிடு. உஃப், வாங்க பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. பிதா, நீ இழந்த அளவே எப்படி கையாளணும்னு தெரியல. மறைவது நல்லது. அதை விட்டுவிடு. நான் குமிழ்களை சுடுவேன். போதும், தண்ணீர் இல்லை. ஓ ஆம், அதுவே நல்லது. மன்னிக்கவும் நண்பர்களே, இல்லவே இல்லை. இதை பொறுத்து விட்டுவிட முடியாது. என்ன செய்கிறாய்? இல்லை, இது நிறமுள்ள மாவு. அவர்கள் இன்னும் பல பாந்துகள் செய்திருக்க வேண்டும். இல்ல, நான் ஏற்கனவே பாங்கேக் சாப்பிட்டேன். இது ரொம்ப வேடிக்கையான. என் ஆவணங்கள் எங்கே? சரி, உள்ள வாருங்க. என்ற கையலட்சணத்தும் நம்ப முடியவில்லை. அவள் பெண் அல்ல, தேவதை. அவள் என்னை நோக்கி நடந்து வருகிறாள். ஓ மை காஷ், அவள் அமைதியாக இரு, லீஸ். அவளை பாருங்க, அழகாக. என்ன ஒரு நாள் இங்கு கிடைத்திருக்கிறது. இதோ என் பேரச்சீட்டு. அதற்குள் டிக்கெட் இருக்கிறது. நன்றி. எனக்கு பெரும்பாலும் ஆண்களின் கவனம் கிடைக்கவில்லை. நல்ல நேரம் அனுபவியுங்கள் நண்பர்களே. நான் விமானத்தில் ஏற வேண்டும். போலாம், நாமும் அவளோடு சேர்ந்து செல்ல முடியும். மார்ச் 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 சகவரங் சரியில்லை. சிங்கம் இளைஞர், உங்கள் டிக்கெட்டுகளை என்னை காண்பி. இதோ என் விமானம். ஆனால் இது கிட்டத்தட்ட பெரியதாகவே உள்ளது. என்னை போல் இல்லை. யாரேனோ நான் அவர்களை ஏன் சுற்றி செல்வதில்லை? இது என் பொண்ணுங்களே, அன்னை உங்களை மிகுந்த நினைவுற்றேன். நல்லவனே, ஓர் இனிப்பு வாங்குவோம். ஓ வாருங்கள். நன்றி. வணக்கம். உங்கள் டிக்கெட். எனக்கு ஒரு மகத்தான யோசனை இருக்கிறது. எல்லாம் சரியே, ஆனால் துரதிருஷ்டவசமாக நீங்கள் நாயை பிற விலங்குகளைப் போல கொண்டு வர முடியாது. சிறந்த வெளிநடப்பு. நாங்கள் முழுமையாக தயாராக இருக்கிறோம். பை பை பாபி, கவலைப்படாதே. அவன் என் கூட இருக்கிறான். உங்க பாஸ்போர்ட் மேடம். அது சரி. இப்போ ஒரு சின்ன பின்புல சோதனை. என்ன? விலங்குகள் கப்பலில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. ஆனால் கவலைப்பட வேண்டாம், உங்கள் சில பிராணி உங்களுக்காக காத்திருக்கிறது மற்றும் நீங்கள் திரும்புவதற்கு இங்கேயே இருக்கும். வணக்கம் ஐயா, உங்கள் தலை தொடுப்பை நான் சரிபார்க்கலாமா? அந்த நேரம் நான் உங்களுக்கு ஒரு மந்திர சோதனை காட்டுகிறேன். ஓகஸ் போகஸ். பாஸ்வேர்ட் அங்கே உள்ளது. அது முடியாது இல்லையா? நீங்கள் குலை சரிபார்க்க அவை கொண்டு வருவது மேல். அதுவெல்லாம் விசித்திரம். மன்னிக்கவும், உயரமாக வரவும். ஓ, சீப்பளிச்சா இதயம் இல்லை. சே வேணும், உள்ளே வாருங்க. சாய்,
அர்ச்சனை பெண்ணே உங்க ஸ்டேஷனை இப்ப கேட்டுக்கிறேன். ஆனா உங்களுக்கு உதவ எப்படி என எனக்கு தெரியும். ஒரு சிறிய சாகசத்தில் உங்களோட மிருதுவான நண்பர் உங்களோட இங்க இருப்பார். இப்பொழுது நான் அதை புரிந்து கொண்டேன். அப்படித்தான் அவர். ஓ நன்றி. இப்போ என் பஞ்சுட்டி என் கூட விளையாடுறான். எல்லாம் சரியே. ஒரு ஆண்டுகளின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. பிற்பகல் வணக்கம். ஆஹா, ஆவணங்கள் எல்லாம் ஒழுங்காகவே உள்ளன. ஆனால் கூட்டை நான் பார்க்க வேண்டும். ஓ இல்லை, பூனையை உதவ வேண்டும். நான் அறிவேன். சார், உங்களிடம் பெரிய பிரபலம் வாய்ந்த தாடி உள்ளது என்று யாரேனும் உங்களுக்கு தெரியுமா? உங்களின் புகைப்படத்தை எடுக்கலாமா? அப்படியா? ஒரு நிமிஷம், எனக்கு முதல்ல என் முடியை அடுக்கணும். இனி நான் தயார். அழுதிக்கொள், அது நன்றாகவே உண்டு. இதனால் செயல்பட்டது. இப்போது முக்கியமானது என்னவென்றால் விரைவாக விமானத்திலிருந்து வெளியேற வேண்டும். ஓஃப், மன்னிக்கவும், நான் போக வேண்டும். அது என்ன காலியடிப்பு தொட்டி? இது பீமானமிடலை கணக்கிடுகிறேன். ஓஹோ, வணக்கம். உள்ளே வாருங்கள். சரி சரி, எனது இருக்கை இங்கே. இப்போது அதை வெளியே விடலாம். பூனையை. ஓ, என்ன ஒரு பூனை! நான் உங்களை தாவலாமா? நிச்சயமாக. என்ன ஒரு நல்ல பூனை! என்ன நடக்கிறது என்னிடம்? எனக்கு ஒவ்வாமை உள்ளது. வணக்கம். பயணம் இனிதாக அமையட்டும். மாலை வணக்கம். ஆவணங்களை பார்ப்போம். நன்றாக ஸ்கேன் செய்வோம். நீங்கள் விலங்குகளை கொண்டு வந்துள்ளீர்களா? எனக்கு தெரியவில்லை. அம்மா, தயவு செய்து ஒரு நிமிடம். என்னை நீங்கள் ஒரு குருதி பஞ்சையா எடுத்து வந்தீர்களா? எவ்வித விதிவிலக்குகளும் இல்லை. விலங்குகள் போர்டில் கடுமையாக தடை செய்யப்பட்டுள்ளன. அதுவோ ஒரு சங்கடம். அருவருப்புகளை நம்மை காண்போம். நான் ஒரு தவளை கொண்டு வர முடியாது என்பதில் நான் சந்தேகம் இல்லை. நாம் ஏதும் விரைவில் யோசிக்க வேண்டும். எனக்கு முழுமையாக அழுத ஒரு புத்தகம் இருக்கிறது. அதில் நான் கொஞ்சம் மாற்றம் செய்யலாம். கதையின் அந்த பகுதியை நான் ஒருபோதும் பிடிக்கவில்லை. இப்போது உள்ளே ஒரு தவளை வைப்போம். உங்களுக்கான சாக்லேட் நாணயம் இதோ. இது என் டிக்கெட்டுகள். நல்ல வேலை. தொடர்ந்து அடிக்கவும். நீங்க இது இந்த கேன் கடந்து சென்றவுடன் தெளிவாக தெரிகிறது. சரி, நான் தொடருங்கள். வணக்கம். சரி. யாரு கப்பல்ல வந்திருக்காங்க? காரசாரமா? சரி, இது வேணா இன்னும் மேலே வச்சு பாதையில வர சொல்றீங்க. நாங்க புறப்பட தயாரா இருக்கோம். ஆஹா, நல்லா. அது உங்களை பாதிக்கல? ஓ, நீ என் கிரீம் குட்டி. ஓஹோ, என்ன ஒரு உதவியுங்கள். ஹலோ. ஹே, நான் அதிகம் படிக்கட்டுகள். எப்படி இருக்க டெஸ்ஸா? நிரூபா இருக்கியா? வண்டிங்கும். ஆனால் டெஸ்ஸா எங்கும் போக மாட்டாள். குறைந்தபட்சம் விமானத்தில் அல்ல. விலங்குகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை. நீ கேட்டு பார்த்தியா? சில பிராணிகள் விமானத்திலே அனுமதிக்கப்படுவதில்லை. நடந்து வந்து கொண்டிருந்தேன். எனக்கு தோணுது பள்ளி. ஏன் சார், எல்லாம் சரியா? எல்லாம் நல்லாதான். ஒன்றும். ஓ மை கடவுள். ஸோ அவருக்கு என்ன பிரச்சனை? அவன் அந்த தமிழகையை நினைவில் கொள்ள முயற்சிக்கிறான். சரியில்லையா அலெக்ஸு? நான் ஏன் நம்பலை? உன்னிடம் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறேன். நான் முன்பே அறிந்தேன். ஒரு விலங்கினை கப்பலில் கொண்டு வர முயற்சி. இங்கே இருந்து வெளியேறுவோம். சீக்கிரம். அவர் எங்கே சென்றார்? நாம் அறியவில்லை. ஆஹா, தவற விட்டேன். வணக்கம், இதோ என் டிக்கெட். அட, சரி அல்லது சரியாக இல்லை. மீன்களை என்னிடம் கொடுங்கள். நான் அதை கவனிக்கிறேன். என் பைத்தான்ப தோழனை பிழையவில்லை என்பதில் நம்பிக்கை இல்லை. அவன் மிகவும் உணர்ச்சி வசப்படுகிறான். ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது. வழியில் இருக்காதீர்கள். இது என் ஆவணங்கள். அவனை விரைவில் ஆட்காள்கிறேன். இது பிளஸ் எந்த பாடும் கோழிகள் இல்லை. என்னுடைய கவனத்துல இல்ல. ஓ, உங்களுக்கு மூச்சு இருக்கிறதா? தயவு செய்து உள்ள வாருங்கள். மன்னிக்கவும். சரி, முதலில் இருந்தே மனிதனே. அது என்ன? அற்புதம். பாம்பு. இது மிகவும் ஓ மைக்ஸ். கெடுதல் இல்லாத பைதான். அது உண்மையான ஒட்டுப்பூச்சியா? அது அருவருப்பாக இருக்கிறது.
உன் கூற்றுக்கு முழுமையாக ஒப்புக்கொள்கிறேன். அதை தொடுவதற்கே பரவசமாகிறது. எவ்வளவு சிறியவராக இருந்தாலும் எனது ஆக்டோபஸ் மிகவும் பாதிக்காதவர். அப்போது நீ தொடர்ந்து தொடங்கு. செல்லலாம். எல்லாம் செய்யத்தான் போறேன். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் எப்படியாவது முகாமூடி விடுவேன். ஓ, இது கடினமா இருக்கு. இது ரப்பரா இருக்கு. அப்போ நான் வீட்டிற்கு சென்று விட்டாள். அவள் அதை எப்படி செய்கிறாள்? அது மிக மோசமாக காட்சியா உள்ளது. அது உண்மையில் அப்போல புகார் இல்லை. நீ இதை செய்து பாரு. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆக்டோபஸை ஒரே முறையில் விழுங்க முடியாது. அச்சச்சமாய் என் கைகளில் ஒட்டிக்கொண்டது. அதை களைப்பதற்கு தெரியவில்லை. அது மிகவும் அருவருப்பானது. அவன் நமக்கு மேல் மிகவும் அவை முற்றிலும் தவறுதலாக வந்துவிட்டன. அவளை சீக்கிரம் அப்படி செய்தால் எங்களுடைய பற்கள் முறிக்கப்படும். அது மிகவும் கடினமாக உள்ளது. உதவுங்கள். நான் எதையும் பார்க்க முடியவில்லை. என்ன ஒரு கனவு குழப்பம். ஆக்டோபஸ் அவனது தலையை கிழிக்கிறது. நிற்கவும். நாம் அதை டிக்கப் போகிறோம். மிக்க நன்றி. நான் முகத்தில் அடிபட்டு விட்டேன். நின்று கொள்க நீல் ஆக்டோபஸ். நான் உன்னை அடைக்கும். ஏன் அதை எரிந்தது? அதை சாப்பிட வேண்டும். பியூ, எனது ஆக்டோபஸை விட்டுவிடுவது எனக்கு மனதிற்கின்றது. அவன் எனக்கு பயம் தருகிறான். ஆனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிவேன். என்ன மாற்றம்! என்ன செய்கிறீர்கள்? நான் இன்னும் ஒரு அற்புதமான ஆக்டோபஸ் தான். ஆனால் என்னுடன் நீங்கள் மிகவும் ருசியானவராக இருப்பீர்கள். விரலில் எனக்கு வெறும் ருசியாகவே இருக்கும். டீ எங்களை பயமுறுத்துகிறது. பயப்பட வேண்டிய தேவையில்லை. நான் ஒரு உண்மையான நிபுணன். எனது அதுதான் ஆச்சரியம். இது முன்பை விட நல்லதாக தெரிகிறது. அழகானது. இது அற்புதமாக உள்ளது. இந்த அற்புத விருந்து அனுபவிக்க நேரம். இதை கொண்டு மூலிகளுடன் அவை மிகவும் மென்மையும் சுவையாகவும் இருக்க வேண்டும். ஆஹா, நானும் சிறிது சுவைக்க விரும்புகிறேன். ரொம்ப சுவையாக இருக்கிறது. இது உங்களுக்கு பிடித்தது என மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஹா, இதன் வாசனை முதல் எனக்கு நன்றாகவே தெரிகிறது. மற்றவர்களை போல நான் அதிர்ஷ்டசாலி என்று நினைக்கின்றேன். நீங்கள் தோல்வியாளர்கள். சரி, முதலில் சொற்கள் கொஞ்சம் மடிந்து போகட்டும். எல்லாம் நிறுத்துங்க. என்ன? ஆம், இது பயமாக இருக்கும். ஆனால் அதனால் அதுவே இனிமையானது திடீரென போவதில்லை. அருமையாக சாக்லேட் குமிழ்கள் உங்கள் வாயில் அழகாக வெடிக்கின்றன. இது என்னோட சிந்தனைக்கு வேறொரு விஷயம் வந்தது. நீங்க ஒரு பழச்சாறு டின்னை சேர்க்கலாமே. சிறிய பூச்சியை போல சிறியவன். நான் ஒரு ஜீனியஸ். அது பெரிய பலன். மோசமாகவே நம்மிடம் குளிர்பானங்கள் முடிந்துவிட்டன. இதோ நல்ல செய்தி. இப்போது எனது முறை. என்னால் அதை எதிர்நோக்க முடியவில்லை. சாக்லேட்டை நான் மிகவும் விரும்புகிறேன். அதற்கென்று ஒரு தனி ருசி உண்டு. ஒரே ஒரு சாக்லேட் மட்டுமே நிறுத்த இயலாதது. என்ன ஒரு அற்புதமான என்னுடைய நினைப்பில் ஒருங்கிணைந்தது இருப்பதில்லை. மிக உறுதியாக. நீங்கள் எங்கு வசிக்கிறீர்கள்? நானும் சில தரத்தை காட்ட முடிகிறது என்ற நம்பிக்கை உண்டு. தொடக்க நிலை உடற்பயிற்சி எனக்கு ரொம்ப பிடிக்காது. நம்ப முடியல. அடச்சே, நான் இதை பிடிக்கவே முடியவில்லை. அது மிகவும் கனமாக இருக்கு. கடைசியில் அதை பெற முடிந்தது. நல்லது. விலகி செல். அது என் கேஆண்டி. அது காயப்படுத்துகிறது. என் பற்கள் முறிந்து விட்டன என்பதை போல் இருந்தது. நான் கேஆண்டியை துண்டாக போட்டுவிட வேண்டும் என நினைக்கிறேன். வாவ், அதன் உள்ளே கேஆண்டி மறைக்கப்பட்டிருந்தது. அது முழுக்கவும் சத்து எனக்கே ஆகிறது. வாவ், நல்ல சுவை. அசதி கொண்ட தருணம் தான். என்ன ஒரு சிறிய நுடெல்லா ஜார். என் ஜார் மாதிரி இல்லை. நீர் அங்கே பார்ப்பது நல்லது. நான் இது போல் ஒன்றையும் பார்த்ததில்லை. என்னுடைய சிறிய பங்கினை முதலில் சாப்பிடுவதற்கு நான் முதலாவதாக இருக்கலாம். இப்போது நீ உயரமானவன்னு சொல்லலாம். உலகத்துல சாக்லேட் கேக் விடத்திற்கு மேலான எதுவும் கிடையாது. நம்ப முடியல. நம்ம கிட்ட அது ஏற்கனவே இல்ல. நிச்சயமா ஒரு ஜாரை சாப்பிட்டியா? இல்ல, நான் அதை உமிழ்ந்தேன். நான் என் முறையிலும் அதையே செய்வேன். எல்லா உள்ளடக்கங்களையும் முதலில் எடுத்து ஆக வேண்டும். அலெக்ஸ், என்னை இப்படி கடுமையாக ஏன் என்று பார்க்கிறாய்? அதை சவால் செய்ய விரும்புகிறாயா? உனக்காகவே எனக்கு வேலையை இழந்து விட்டேன். மன்னிக்கவும். அது மூர்க்கமான ஜேஆர். என்ன பின்னவீனமாக உள்ளாய்? அதை மீண்டும் மீண்டும் நம்புகிறாய். மேலும் ஒரு முறை சவால் செய்யவா? இந்த முறை என்னை ஏமாற்ற முடியாது. நன்றி.
இது நல்லதாக இருந்தது. நீ தயிர் சாட்டியை இவ்வளவு சிரமமாக துடைக்க கூடாது. உன் பிறகு நான் அதை பயன்படுத்த வேண்டும். என்னால் தெரியும், இது நாட்டியத்தை முடிக்க நல்ல வழியாக தீர்மானித்தேன். நான் சிக்கி இருக்கிறேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்ல, அது சரி. நான் இப்போது என்ன செய்யணும்? நான் ஒரு சிறை பிடிச்சவன். கவலைப்படாதீங்க, நாம் எதுவும் செய்ய முடியும். உங்களை ரொம்ப நன்றி கொள்கிறேன். உங்களை இல்லாமல் நான் என்ன செய்ய போறேன்? இப்போது என்னுடைய மொத்த தலைவும் சாக்லேட் பேஸ்ட் அமைஞ்சிருக்கும். அது சுவைக்கணும். லில்லி, நீதான் ஒரே நபர் மீதமுள்ளவள். எனக்கு கையால் சாப்பிட விருப்பம் இல்லை. வேற ஏதாவது யோசிக்க வேண்டும். நான் கொஞ்சம் எடுப்பேன். மிகப்பெரிய சின்ன சாத்தியம். பயமுறுத்தியது. அலெக்ஸ், அது ஏன் அது இவ்வளவு அமைதியாக வந்தது? அதை இப்போது எப்படி தரிசிப்பது? அது எங்கோ அடியில் இருக்கிறது. இது வேலை செய்யவில்லை. அவள் என்ன செய்கிறாள்? அவள் சிக்கிக் கொள்கிறாள். நாம் அவளை காப்பாற்ற வேண்டும் என்று தோன்றுகிறது. உங்கள் முழு சக்தியையும் பயன்படுத்தி தள்ளுங்கள். சில அளவுக்கு நாம் அதிரடியாக நடந்து கொண்டிருந்தோம் போல் தெரிகிறது. உனக்கு லில்லி உணர்கிறதா? ஒரு நிமிடம், என்னை குறித்தேதும் தவறில்லை. அது அப்படி இல்லை. நான் ஒரு வகையில் பிசாசாக இருக்கிறேன். அது மிகவும் நகைச்சுவையாக உள்ளது. வரவேற்கிறேன் என் பெரும் பிற நிஜ வாழ்க்கையை போல சாக்லேட் நடிக்கும் புதிய விளையாட்டு நமக்கு உள்ளது. மைக் ஏற்கனவே துவங்கிவிட்டார். அவர் முகத்தை நிரப்பி விட்டார். அனைவரும் மகிழ்ச்சியாக உள்ளனர். மைக் மற்றும் செல்சியா வெற்றிக்காக எதற்கும் தயாராக உள்ளனர். முதல் உணவு பரிமாறப்படுகிறது. நாம் என்ன பார்க்கிறோம்? ஒரு மூளை. இது ஒரு சிறிய மினி மூளை. எனவே இது நிச்சயமாக சாக்லேட்டால் செய்யப்பட்டிருக்க வேண்டும். கண்டுபிடிக்க ஒரே வழி. மைக், இங்கேதான் நீ வருகிறாய். அவர் கொஞ்சமும் கவலைப்படுவதில்லை. அதை கடித்து பாருங்கள். சூடுதல் மூளையை உட்கொண்டதால் மைக்கியின் அறிவு திறன் உயர்ந்துள்ளது. நீண்ட காலத்திற்கு முன்பே அதை செய்திருக்க வேண்டும் நண்பா. இன்னொரு குறிப்பும் தீங்கில்லை. அப்படியா? இல்ல, உண்மையான மூளை என்ன ஒரு கனவு. நான் அதை சாப்பிட மாட்டேன். $1 மில்லியன் கூட இல்ல. ஆம், பயப்பட வேண்டாம் செல்சியா. இந்த சவாலுக்கு நீ ஒப்புக்கொண்டாய். தெளிவாக சொன்னால் அது ஒரு காலிஃப்ளவர் தலை. அதற்கு மேல் எதுவும் இல்லை, குறைவும் இல்லை. நீ ஒரு ஆரோக்கியமான ஸ்நாக் பார்த்து கொண்டிருக்கிறாய். Friends wollte இனிமையானது. அதுதான் நட்பு. செல்சியா and his Mike சேர்ந்து சொல்லி அவங்களுக்கு என்ன காஸ்டிங் இருக்குதுங்கிறத பார்க்க ஆவலோட இருக்கிறாங்க. அவ சாக்லேட் குத்துச்சண்டை கையுறைகள் தானா? அது புதுசு. இப்போது ஒரே விருப்பம், ஒரு கையால் பாக்ஸ் செய்வதே. மைக்கிடம் குத்துச்சண்டை கையுறைகள் உள்ளன. அவை ரொம்பவும் அழகா உள்ளன. உங்க பின்புற கண்ணாடியில் தொங்கவிட ஒரு சிறிய பொம்மை போல. நீங்கள் ஒரு உண்மையான தொழில்முறை குத்துச்சண்டையாளர் என்றார். 5ஆம் வகுப்பில் மற்ற சில குழந்தைகளுடன் சண்டையிடுவது கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது. இனிப்பான ஆறுதல் மைக் அதை இன்னைக்கு எல்லாமே சாத்தியம் என்று நாங்கள் அறிந்திருந்தோம். பட் லிப்ஸ்டிக் வரும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. மைக் விரைவா புரிந்து கொள்றார். இல்ல, அதை சாப்பிட முடியாது. பட் தான் அதை பயன்படுத்துறதுக்கு அது எப்படி பயன்படுத்தப்படணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல. எவ்வளவு நேரம் அந்த பெரிய சாக்லேட் செல்சியாவை மகிழ்ச்சியாக வச்சிருக்கோம் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். அல்லது அவள் அதை ஒரே அமர்வில் முழுவதும் சாப்பிடுவாளா? எவ்வளவு நல்ல விளையாட்டு வீரர் எங்கள் மிக்கி. மேலும் அழகாகவும் இருக்கிறார். அது தேவையற்றது. ஆனால் எந்த தீங்கும் இல்லை, எந்த குற்றமும் இல்லை. செல்சியா அப்படிப்பட்ட சிறிய தந்திரங்களை சமாளிக்க முடியும். இப்ப மைக்கு உங்க பண்ற. நீ ரொம்ப அழகா இருக்க மைக்கி. அது உனக்கு ரொம்ப பொருத்தமான நிறம். உண்மையில உங்க கண்களை வெளிப்படுத்துகிறது.
ஏய், என் தட்டில் முழு மீன் இருக்கிறது. அத பிடி. அது மீன் வாசனை போல இல்லை. அதனால் ஓ ஆம், இந்த குழந்தைய சாக்லேட் சதுரமாக மாற்ற நேரம் வந்துவிட்டது. இதற்கு சேர்த்து சாய் அல்லது காஃபி யாராவது கொண்டு வாருங்கள் தயவு செய்து. நான் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறேன். என் சிறிய சாக்லேட் மீனோட பெரிய மீன் இருக்கிறது. உடனே அதை திருப்பி கொடு. Celsi and Charney Porton, Watchin Powers, Mindling to the Palace for not. வாவ், இவர்கள் இருவரும் பல இனிப்புகளை சாப்பிட்ட பிறகு உண்மையான உணவு மிஸ் செய்து விட்டார்கள் போல. பானங்கள் இல்ல, ஸ்டார்டர்கள் இல்லை மற்றும் பக்க உணவுகள் இல்லை. ஆனால் அவர்கள் அந்த மீனை சாப்பிடுகிறார்கள். இது எனக்கு பிடிக்கலை என்கிறதை ஒப்புக்கொள்ள வேண்டும். ஆனால் அவர்கள் உப்பான உணவுகளை விரும்புகிறார்கள் போலிருக்கிறது. அடுத்த சுற்றுக்கு போகலாம். பெண்கள் முதலில். செல்சியா ஒரு பார்வை ஈடு. பழைய சாசேஜ் வாசனை கொண்ட ஒரு பயன்படுத்தப்பட்ட காலனி. Tichilas Trefrats, but and besinkli ஒரு பாப்படுத்து இது. நான் ஸ்ட்ராங் கிராக் ஆப் டென்ஸ் ஒரு மோசமான் நகைச்சுவேன். நல்ல முயற்சி, படாக்குது ஒரு பெரிய தோல்வி. அவனை ரொம்ப கடுமையா விமர்சிக்க வேண்டாம். நாமெல்லாம் அங்கேயே இருந்திருக்கிறோம். ஏன் அவன் செல்சியாவை மூடியை திறக்க விட விரும்பவில்லை? அல்ல, உங்கள யாருமே இதுக்கு முன் சாக்ஸ் சாப்பிட்டதில்லை அப்படின்னா வெயிட் பண்ணி தம்ம நேரம். நன்றி மைக். உண்மையான காலனியை மேசையில் வைக்கல, சாக்லேட் லோஃபர் மட்டுமே உள்ளது. செல்சியா குதிக்கிட்டு இருக்கிறார். அது சரியானது. அடிப்பகுதி கிழிந்தும் கடினமாகவும் இருக்கும். ஆனால் மேல் பகுதியை கடைசியாக சேமிக்க வேண்டும். அது சிறந்த பகுதி. மிஸ்டர் மைக்கிக்கு நாக்கின் ஒரு லிக்கும் மீதமில்லை. மன்னிக்கவும் நண்பா. Original Ashless Astinger Organization ஆண்டு பேர் கொண்டு அனுப்பும். சரி கேளுங்க, நீங்க உண்மையில் அதை சாப்பிட வேண்டுமா? இது தங்க கட்டி ஆகும். அந்த வகையான புலியோன் அல்ல. அல்லது இது சாதாரண சாக்லேட்கள். இரண்டாவது தான். இதுல சந்தேகம் இல்லை. ஒரு பக்கம் இது தங்கம் அல்ல என்பது வருத்தமா இருக்குது. ஆனா மறு பக்கம் இது வெறும் சுவையா இருக்குது. அதனால அது ஒரு நல்ல விஷயம். நிறுத்த நிறுத்த நிறுத்த. அப்படின்னா மைக் என்ன வச்சிருக்கிறார்? உண்மையிலேயே முழுவதும் இவர்கள் முழுமையான அதிர்ச்சியில் உள்ளனர் மற்றும் தங்கள் அதிர்ஷ்டத்தை நம்ப முடியவில்லை. இந்த எதிர்பாராத வருமானத்திற்காக அவர்களை வாழ்த்த வேண்டும். சரி, நாங்கள் அனைவரும் ஒன்றாக எப்படி இருக்கிறோம்? அருமை இல்லையா? இப்போது தவிர்க்க முடியாதது. அவர்கள் செல்வத்தை எப்படி பகிர்ந்து கொள்வது என்பதை தீர்மானிக்க சண்டை. என்னன்னா, யார் அதிகமாக சாமர்த்தியமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கே தங்கம் கிடைக்கும். கடினமான நிலை செல்ஸ். அத போட்டு பாரு சீக்கிரம். அது உனக்கு பொருந்தலாம். அவளுக்கு அந்த ஸ்டைல் பிடிக்கல போல. உண்மையில எனக்கும் அதுல உடன்பாடே. For the chocolate pump and did a line music may start them. அன்னைக்கும் பண்ணி they were கற்பனை கதை அல்ல. நான் ஒரு இளவரசன் அல்ல. there are இழந்தது கண்டுபிடிக்க நான் ஓடிக்கொண்டிருக்க மாட்டேன். ஆமாம், நானும் ஒரு இளவரசி அல்ல. ஆனால் அதற்காக நீ எனக்கு முதல் கடியை வழங்க முடியாதது அல்ல. சாக்லேட் வந்துவிட்டால் மைக் உடைய ஒழுக்கமும் மரியாதையும் எல்லாம் மறந்து சர்க்கரை உச்சத்தில் ஓடிவிடுகிறார். வாவ், அது என் நண்பரே. ஒரு அரிய பொருள், ஒரு பழைய மாடல். நம் பெற்றோர்கள் தங்கள் குழந்தை பருவத்தில் நினைவில் கொள்ளக்கூடிய கேமரா.
நிச்சயமா சாலட்ஸ் பண்ணதுன்னு எனக்கு ஆச்சரியம். இப்படி பண்ணல மைக். இதை சீரியஸா எடுத்துக்கொண்டால் பழமையான ஸ்பின் மற்றும் எல்லாற்றையும் கொண்டு இது ஒரு அற்புதமான புகைப்பட ஷூட் ஆகும். இருந்தாலும் மோசமா இல்ல. மற்றொரு தட்டுல சாக்லேட் கேமராவை செல்சியா மற்றும் மைக் சேர்ந்து சாப்பிட வேண்டியிருக்கு. ஓ ரொமான்டிக். வாவ், இது மிகவும் ரொமான்டிக். பிள்ளைல பெட்டியின் பில்ஃபிங்க. அதிகமான அத்ரத் முடிவடைவோம். அது அழகா இல்லையா? இந்த இரண்டு மலர்களைப் போல ஒவ்வொன்றும் மற்றொன்றை விட அழகாக. அது காதல் இல்லை என்றால் என்னவென்று எனக்கு தெரியவில்லை நண்பர்களே. நான் இங்கே உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன். இதைவிட இனிமையானது எதுவும் இருக்க முடியுமா? ஆஷ்லி, கீராவை சந்தி. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மகிழ்ச்சி எனக்கே. ஆம், கீரா ஒரு ஜாம்பி என்று குறிப்பிட மறந்துவிட்டேன். என் பொன்னானவளே. கீரா ஒரு விருந்தினர். நாங்கள் எங்கள் விருந்தினர்களை சாப்பிட மாட்டோம். கிரா காமெடி. கிரா போலியான கடியை வரைய விரும்புகிறார். கிரா பிறகு ஜாம்பி வைரஸை வரைய விரும்புகிறார். கீரா, கவனமாயிரு ஆஷ்லி. பாருங்கள், அவள் என்னை கடித்தாள். இப்போது நான் ஒரு ஜாம்பியாக மாறுவேன். கிரா கிண்டல். மிகவும் மகிழ்ச்சி அடை. அஸ்லி, ஓய்வெடு. உனக்கு ஒரு வேகன் ஜாம்பி வேண்டும். அது வெறும் சிலந்தி வலைகளையும் பாஸ்தாவையும் தான் சாப்பிடும். தெய்வத்திற்கு நன்றி. வணக்கம். விசித்திரமான மற்றும் பயமுறுத்தும் விஷயம். கிரா ஆஷ்லியை தூங்க தயாராக்குகிறாள். நன்றி கீரா. ஆனால் நான் சரி. அவள் முழு இரவும் சுற்றித் திரியவில்லை என்று நம்புகிறேன். நான் ஏற்கனவே அவளால் சோர்வாகிவிட்டேன். இது என் ஓய்வு நேரம். நான் அமைதியாக இருக்க விரும்புகிறேன். இது என்ன? இது ஐயோ, அது மண் தானா? பெண், இந்த மிருகம் என்ன செய்தது பாரு. கிரா, கிரா, ஆஷ்லிக்கு இனிய இரவு வாழ்த்துக்கள். கிரா ஜாம்பி, ஆனால் கீரா பெண். பெண்கள் எப்போதும் அழகான்னு கேட்கிறாங்க. மனிதன் பெண். கீராவுக்கு அவள் அழகான்னு சொல்லுங்கள். ஆஹா, சரி என நினைக்கிறேன். ஓ, தாழ்ந்த சுயமரியாதை. மன்னிக்கவும் செல்லமே. நாம் இதை சரி செய்வோம். உன்னை ஒரு முன்னணி மாடலா மாத்துவேன். இத முயற்சிப்ப. இந்த காலணிகள் உன்னை அழகா காட்டுன, புரியுதா? இப்போது அழகாக இருக்கிறார். கிம் கார்டாஷியனை போல. சரி, கிம் இதை கேட்கவில்லை என்பதில் நன்றாக இருக்கிறது. எனினும் இது அவ்வளவு மோசமாக இல்ல. வேறு ஏதாவது முயற்சிப்போம். ஆஹா, இல்ல, கொஞ்சம் மேக்கப் போடு. அது உதவியாக இருக்கும். கிரா எப்படி மேக்கப் போடுவது என்று தெரியாது. ஆனால் கிரா ஒரு பத்திரிகையில் பெண்கள் மேக்கப் பயன்படுத்துவது எப்படி என்று பார்த்தாள். கிரா அவர்களைப் போல இருக்க முயற்சிக்கிறாள். அப்போ கிரா ஜாம்பி இளவரசருக்காக அழகாக இருப்பாள். இப்போது கீரா இறந்தவர்களின் ராணியாக இருக்கிறாள். எப்படி இருக்கிறாய்? நான் இறந்துட்டேன். நீ? கீரா! ஆஷ்லி, உனக்கு என்ன வேண்டும்? போ. ஆஷ்லி, நீ இறந்துட்டியா? இல்ல, முட்டாள். இது ஒரு கிண்டல். எவ்வளவு வருத்தம். நான் உன்னை இறந்து விட்டதாக எதிர்பார்த்தேன். அப்படி இருந்தால் நல்லதாக இருக்கும். நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். கீரா பலமாக தும்முகிறாள். கீரா நோய்வாய்ப்பட்டால் பெண் பார்க்க கூடாது. இல்லையெனில் கீரா ஒருபோதும் தொப்பி அணியாமல் நோய்வாய்ப்பட்டதால் பெண் கோபப்படுவான். கீரா நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், ஆனால் இன்னும் புத்திசாலியாக இருக்கிறாள். இது என்ன கீரா? இது அருவருப்பாக இருக்கிறது. நான் உனக்கு முன்பே சொன்னேன், இப்போதும் சொல்கிறேன். உன் சளியை எல்லாவற்றிலிருந்தும் விலக்கி வை. கடவுளே, நீ ஏன் இப்படி இருக்கிறாய்? கீரா, மதிய உணவு சாப்பிட விரும்புகிறாயா? எனக்கு சுவையாக சமைக்க விரும்புகிறேன்.
சரி, எனக்கு பசிக்கிறது. சில முட்டைகள் மற்றும் பேக்கன் சாப்பிடலாம். முட்டைகள் நல்லவை. கீரா மகிழ்ச்சியுடன் சமைக்கிறார். அப்படித்தான். பெண், கீராவுக்கு இணையத்தை எப்படி பயன்படுத்துவது மற்றும் எங்கள் சேனல் போன்ற அற்புதமான யூடியூப் சேனல்களை காட்டுவதற்கு முன்பு இருமுறை யோசிக்க வேண்டும். நீ வெளியே இருந்தபோது கீரா அந்த சேனலில் இருந்து நிறைய கற்றுக்கொண்டாள். அவள் கிண்டல் செய்யும் கலையையும் கற்றுக்கொண்டாள். எனவே சந்தேகமில்லை, அவள் இனி சாதாரண ஜாம்பி அல்ல. முட்டைகள் வருகிறன. மனிதர் பெண் மற்றும் பேக்கனையும் மறக்காதே. கீரா, மூளையை விட சிறந்த பேக்கன் இல்லை. மூளைகள் தான். இந்த சிறப்பு நிகழ்வுக்கு கீரா என்ன யோசித்திருக்கிறாள்? அடுத்த முறை கீராவுக்கு எப்படி கிண்டல் செய்ய வேண்டும் என்று காட்டும் போது முதலில் உன் மூளை பயன்படுத்தலாம். கிரா சுவையாக சமைக்கிறாள். முட்டைகள் மற்றும் இறைச்சி ருசிக்க மனிதன் பெண். எனக்கு வாந்தி வரப்போகிறது என்று நினைக்கிறேன். மிகுந்த திருப்தியின் அறிகுறி. நல்லா. ஆஷ்லி இன்னைக்கு வருவாரு. சரி, எப்பவும் போல அவங்க ஒரு புதிய திகில் திரைப்படத்தை பாப்பாங்க. பொப்புக்காரன் சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு தந்திரமான ஜாம்பி வீட்டில் இல்லை என்றால் கீரா, அந்த சுறுசுறுப்பான ஜாம்பி, சில கிண்டல்களை செய்ய வாய்ப்பை இழக்க மாட்டாள். கையை நன்றாக மக்காச்சோளத்தில் புதைத்துவிட்டு உங்கள் விருந்தினர் அந்த அச்சமூட்டும் அதிர்ச்சியை கண்டுபிடிக்க காத்திருங்கள். வாவ், நாங்கள் ஒரு நகைச்சுவை அல்லது ஏதாவது பார்க்கலாமா? பிரச்சனை இல்ல மனித ஆஷ்லி. நிறைய உணவு உன்கிட்ட வருகிறது. இங்கே நண்பா, கீரா நீ நல்லா சாப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறாள். ஓ நன்றி கீரா, நீ எல்லா காலத்திலும் சிறந்த ஜாம்பி. ஆம், மனிதர் ஆஷ்லி கீரா ஜோக்குகள் செய்வதிலும் சிறந்தவள். சரி கீரா, உனக்கு கிண்டல்கள் பிடிக்குமா? உனக்கு நான் கிண்டல்கள் கொடுப்பேன். நாம் ஒரு கிண்டல் செய்வோம். மனிதன் எதிராக ஜாம்பி கிண்டல் சவால். பலவானவன் வெல்லட்டும். அனைத்து பெண்களும் செலந்திகளை பயப்படுகிறார்கள் மற்றும் ஜாம்பிகளும் விதிவிலக்கல்லன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். கடவுளே, கீரா, உன் தோளில் ஒரு சிலந்தி இருக்கிறது. இல்ல மனிதர் ஆஷ்லி, அது ஒரு சிலந்தி அல்ல. ஆனால் இது ஒரு சிலந்தி. மனிதர்களுடன் வாழ்வது கீராவுக்கு நிறைய கற்று தந்திருக்கலாம், ஆனால் எல்லாவற்றையும் அல்ல. நிச்சயமாக. உதாரணமாக, பற்பசை எப்போதும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்பதை அவளுக்கு தெரியாது. இரத்த பற்பசையால் பற்களை துலக்குவது மிகவும் திருப்திகரமாக இருக்கிறதே என்பது தெளிவாக தெரியவில்லையா? உனக்கு சுவையான மூளைகள் இருப்பது போல உணர்கிறாய். ஆம், மனிதர்கள் மற்றும் ஜாம்பிகள் மிகவும் வேறுபட்டவர்கள். மனிதர்கள் புதுமையான மின்ட் பல் தூரிகையை விரும்புகிறார்கள், ஆனால் ஜாம்பிகள் இரத்தத்தை விரும்புகிறார்கள். சுவை பற்றி ஒப்புக்கொள்ள முடியாது, ஆனால் நிறம் பற்றி ஒப்புக்கொள்ள முடியுமா? நான் உண்மையில் இந்த பைத்தியம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள் என்று நம்புகிறேன். எனவே நான் அமைதியாக பற்களை துலக்க முடியும். இது என்ன, இரத்தமா? ஓ கீரா, இந்த பீதியூட்டும் ஜாம்பி அதிர்ச்சிகள் ஒரு காபி கோப்பையை விட சிறந்ததாக உங்களை எழுப்புகின்றன. அஷ்லி உண்மையில் கீராவுடன் கிண்டல் செய்ய விரும்பினால் சரி, அவள் தன் மூளை பயன்படுத்த வேண்டும். புரிகிறதா? அதாவது உண்மையான மூளை அல்லது குறைந்தபட்சம் உண்மையான மூளை போலவே இருக்கும் ஏதாவது, அழகாகவும் சுவையாகவும். சரியானது. ஹோலா மனிதா ஆஷ்லி, என்ன நீயும் ஜாம்பிதானா? ஆஷ்லி, மூளையை சாப்பிடுவது நல்லது. அது உன்னை மேலும் வலிமையாக்கும். நீங்கள் சரி கீரா, ஆனால் இது ப்ரோக்கோலி. இது உங்கள் மூளைக்கு உண்மையில் நல்லது. ஏ கெட்ட ப்ரோக்கோலி, உனக்கு பிடித்தபடி எனக்கு அதிகம். என்ன நடக்கிறது என்னுடன்? நான் ஒரு ஜாம்பியாக மாறுகிறேனா? ஆனால் ஒரு விசித்திரமான வகை ஜாம்பி போல. எனக்கு மூளைகள் வேண்டும் என்று நினைக்கவில்லை, எனக்கு புழுக்கள் வேண்டும். ஹலோ கீரா, நான் இப்போது உங்களுள் ஒருவன்.
ஓ, ஒரு ஜாம்பி. காத்திரு. ஏன் கீரா ஜாம்பியை பயப்படுகிறாள்? கீராவும் ஜாம்பிதான், ஆனால் மனிதன் பெண் விசித்திரமான ஜாம்பி. ஏன் பெண் மூளை சாப்பிடவில்லை? ஏன் பெண் புழுக்களை சாப்பிடுகிறான்? எளிமையாகவே, ஏனெனில் அவை மிகவும் சுவையானவை. பழைய அருவருப்பான மூளைகளுக்கு மாறாக நிச்சயமாக சிறந்தவை. இதோ நீங்களும் சுவைத்து பாருங்கள். பேய் மனிதர்களுக்கு பயப்படுவதற்கு பதிலாக அவர்களுடன் கிண்டல் செய்ய முயற்சிக்க வேண்டும். அது வேடிக்கையாக இருக்கும். உன் புத்திசாலித்தனமான நகைச்சுவையை உயிரற்றவர்களின் கூட்டத்தால் கூட அடக்க முடியாது. பிடிக்கிறேன். லில்லி, நீ மாஞ்சோ அதை திற. ஆஹா, பெரிய சாருள தர்பூஷணி. நீயும் திற. வீடா, நிச்சயமாக எனக்கு ஒரு தர்பூஷணி தேநீர் உள்ளது. ஆஹா, அதை சாப்பிட நேரம் ஆகிவிட்டது. நான் பெற்றதை பாரு. வீடா, என்னை பயமுறுத்துகிறாயா லில்லி? நிச்சயமா. என்னுடைய தேவைக்கு எல்லாவற்றையும் நடத்தி விட்டேன் என்கிறேன். வணக்கம் ஆண்டவரே. வாங்க. எவ்வளவு ரசமாக. லில்லி த ஆர்பிட்டலிமல் ஜாலோ செக்மெண்ட்ஸ் தமிழ். நான் மாரிசாவை முழுவதும் முத்தமிட்டேன். இனி சமர்ஸ் ஹர் வாட்டர்மெலன் செல் சில்வியா ட்ரான்லேட்டின் இனி ஃபைல் இன்சூஃபிங்ஸ் கம்ப்ளீஷன் லைன் ஃபார்மேட்டிங். அவள் அந்த தர்பூசணியை பார்த்து முற்றிலும் கடித்து விட்டாளா? லில்லி, நீ உடனே வெடிக்கவிருக்கிறாய். ரகசியங்களை வெளியிடாதீர்கள். சீஸ், நான் இங்கே ஒரு தர்பூசணி போல உட்கார்ந்திருக்கிறேன். முதல் பார்வையில் எளிதாக தெரிகிறது. அருமை. எனக்கு உலகிலேயே சிறந்த வரிக்கழனி கிடைத்துள்ளது. அந்த நல்லவை எவ்வளவு முக்கியமானவை. நான் எல்லாவற்றையும் சாப்பிட விரும்புகிறேன். நான் சிறந்ததாக முயற்சிக்கின்றேன். நீ கனவு காண்கிறாய். உனக்கு எதுவும் கிடைக்காது. அது எனக்கு உரியது. அது என்னின் மேலே சரியாக தரைத்தடித்தது. எனக்கு ஒரு சூப்பர் தர்பூசணி தொப்பி இருக்கிறது. எனக்கு அதில் ஒரு துண்டு தருங்கள். ஓ, நல்லது. இதை திறக்க விதா. இது டைனமைட். எதற்காக அதை என்ன பக்கத்துல வீசியாய்? வீடா, அதை திருப்பிக்கோள். அப்போது நீ என்ன செய்த? அது நெல்லம் நல்லா மணக்கிறது. அட, அது சாக்லேட். இது ரொம்ப நல்லா இருக்குது. ஐ, நல்லா இருக்குது. நீ சொர்க்கத்துல இருக்கிற. நான் அனைத்தையும் சாப்பிட விரும்புகிறேன். கடைசி துண்டு வரை. ஓ, விதா சாக்லேட். ஆனா அத பிடிக்காதா? ஆமா, நீங்கள் சரி. உங்களுக்கு புரிகிறதா? ஓ இல்ல, எனக்கு உதவி செய். அதன் பெற்ற செருகனை மருத்துவ பரிசோதகருடன் மூடுவோம். அதுதான் நம்மை அடித்து மாட்டிக்கொள்ளும். அதை மேசையின் கீழ் மறைக்குவோம். நாம் மேலே சில நேரம் காத்திருக்க வேண்டும் என்பது எனக்கு தோன்றுகிறது. கதவை மூட முடியுமா? எனக்கு தாவாய் அத்தவை தேவைப்படுகிறது. ஓ, நன்றி சக்சிக்கன். ஆம், நான் வேடிக்கையாக தோன்றுவதாக எனக்கு தெரிகிறது. இதற்காக ஒரு கதை இருக்கிறது. முறை நமக்கு என்ன கிடைக்க போகிறது என்று நினைக்கிறாய்? ஐயோ, மிளகாய்களை எடுத்ததா? நீரை விலக்கு. லிலி, வாந்தி எடுக்க வேண்டும் என நினைக்கவில்லை. ஆகவே நான் அதை நிரப்புகிறேன். அது உதறுவதற்கில்லை. என்ன ஒரு முகமுன் லிலி. நான் என்ன வைத்திருக்கிறேன் என்று பார்ப்போம். உங்களை சார்ந்தது. நம்மால் இதை குறைவாக தூவி நுகர்ந்து பார்க்கலாம். இது நல்ல வாசனை கேண்டுலஸ். குழுவை தொடர்வோம். ஓ ஆம், நான் ஒரு பைசு சாப்பிட கூடுமானால் நல்லது. விடா, நான் ஒரு துண்டு எடுக்கலாமா? தயவு செய்து. இல்ல, கனவு கண்டுகொள். நான் விடாவுக்கு நிறைய உரிமத்திற்கு ஒரு பாடத்தை எப்படி கற்பிக்கலாம் என்று என் நினைவில் உள்ளது. ஓ, இது மிகவும் சுவையாக இருக்கிறது. ஹே விடா, எனக்கு இருப்பதற்கு இது எளிதாக இருந்தது. இந்த சுவையானது எனது சொந்தம். ஆகவே வா, இங்கே போகலாம். இது எல்லாமே என்ன விசித்திரமாக இருக்கு. அதற்குள் என்ன இருக்கிறது என்று கண்டுபிடிக்க ஒரே ஒரு வழிதான். அதை திறக்கலாம். என்ன? அது உண்மை. இது இனிக்குது. எது அந்த இனிப்பு? சாக்லேட். ஆமாம். ஆஹா, இது மிக அருமை. ஐயோ, அப்படிப்பட்ட சூப்பர்.
என்னுடன் உள்ள வெப்பமானியை நான் என்ன செய்வது? இது ரொம்ப 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 சுவையாக இருக்கிறது. நான் நிறுத்த முடியலை. ஓ மை காட். நீங்கள் உள்ளே அட வைக்கப்பட்டீர்கள். சூப்பர், நல்லது. ஓ, நான் உனைக்களும் கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பரவாயில்லை. எனக்கு சாதா பண்றது. வெட்டியும் இதையும் சாப்பிடலாம் இல்லையா? நான் தவிர இழக்காதே. ஓ, இது நன்றா இருக்கிறது. ஓ, ருசியா இருக்கிறது. அவள் முழு பெட்டியும் சாப்பிட போகிறாளா? உடனே அது மிகவும் நன்றாக இருந்தது. அது என்ன? என் தோலுக்கு என்ன ஆச்சு? நல்ல வெப்பநிலையை காண்போம். அவளை நம்ப வேண்டும். பெற்றுக்கொள்கிறேன். என்னுடன் நாங்கள் ஒரு நோய் அறிதலை கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். மற்றும் எனக்கு ஒரு சிராய்ப்பு உள்ளது. அதை செய்யலாம். தரவுகளை விழுங்கவா? இல்லை, நமக்கு அது நல்லது. நீங்கள் செய்கிறீர்கள். சிறப்பு பாண்டேட்கள். இவ்வளவுதான். அருமை. நன்றி லிலி. எனக்கு இது பிடிக்கும். உங்களுக்கு வரவேற்கின்றேன். இறுதியாக இதோ நாம் போகிறோம். அற்புதம். சுஷிக்கு என்ன ஆனது? அது பேயாதும். ஸ்லைம்கள் சேர்கின்றன. சாஸ்வில் மூழ்க வைத்து நேராக உன் வாயில் போடு. அக்கிரமம். ஆஹா, மிகச் சிறந்தது, மிக சுவையானது. ஓ, நிமிடம் நிமிடம் பாருங்களே, நான் எவ்வளவு அட்டகாசமாக இருக்க முடியும் பாருங்களே. வா வா. சரி, நான் என்னை சென்றலாம். உங்களுக்கு இந்த காட்சி எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது. நான் செய்யல. அது அருமை. வாவ், என் சூஷியை சாக்லேட்டில் ஓராமல் மூழ்குவதும் ருசிகரமாக. ஆமா, ஓ, இன்னைக்கு கொஞ்சம் சாக்லேட் கூட சேர்ப்போம். ஓ, எனக்கு வாசவி தேயிலை உள்ளது. அதுக்கு மறந்து வச்சிட்டேன். இது ரொம்ப ரொம்ப நன்றாக இருக்கு. ஆனா ஏதோ ஆம் ஆம், நான் முந்தினவன். வார்க்கின் மிகவும் சுவையான சுவையான சில்லிகள். ருசித்து பரமானந்தம். தேவர்களின் உணவு இப்போது. ஓ, நீங்கள் பெரிய உணவு பற்றுள்ளோர். எனக்கு பிங்க் சாக்லேட் விங்ஸ் உண்டு. லில்லி இங்கே இருக்கிறாள். ஆகவே சரி சரி. ஹலோ, விளம்பரம். நீங்கள் காத்திருக்க முடியாது. நான் நிச்சயமாக. நீ அதை எரிகிறாய். அந்த ஓ, அதை வலிக்கிறது. பெரும் நேரமையில் சரி. இது காத்திரு பீட்டர், நான் உன்னை தாக்குகிறேன். ஹூம், நீ போர் செய்ய விரும்புகிறியா? சரி, உனக்கு அனுபவிக்க. வாங்க லில்லி. நீங்கள் கேட்டீர்கள். இதோ அது. வெல்ல முடியாது. உங்க கோழி உணவும் நன்னா இருக்கிறது. மற்றவர்களுக்கு பாதிக்காமல் எனக்கு உணவு சுவையான கூடை உள்ளது. நன்றாக இருக்கிறது. நான் இதை விரும்புகிறேன். ஆமாம். இந்த சுற்றுக்கு என்ன இருக்கிறது என்று அறிய பார்க்க நீங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறீர்கள். என்னபடி ஃபேர் ரிலீஸ் டேஸ் வேஸ்ட். எனக்கு புழு ஊட்டமளிக்கக்கூடிய சில நேரடி கரப்பான் பூச்சிகள் கிடைக்கும். இல்ல வாங்க. சினிக்கியும் பஸ் இங்க ஸ்டீல் இன்ஸ்டான்சஸ் நிகழ்வனி உங்களுடைய வெல்ப்ரோ பேன் பதட்டுகள் ஊடா செய்ய வேண்டும். இவை உங்களுக்கு வரைதற்கு சிறப்பான வசதி அளிக்கும். இது பரிச்சயம் இல்ல, ஆனால் உங்களுக்கு பிடிக்கும். தற்போது ஆமா, வாருங்கள். லெகன் தூ இரஞ்சு குடி ஃபாக்கேஸ். எனக்கு அழுக்கு பூச்சிகள் வேண்டாம், ஆனால் எனது வரைதல் திறமைகளை காட்ட வேண்டும். நன்றாகவே செய்வேன் என்று நினைக்கிறேன். அப்படி இல்லை என்றால் எனக்கு யாரையும் வரைய முடியாது. கர்ஜனை. ஓ,
வேறு வழி இல்லை, என் பென்சில் உடைந்து விட்டது. என்ன வைத்து வரைந்தால் சரியாக? நான் ஒரு தொடுப்பாளியை வைத்திருக்கிறேன். இது எனக்கு உதவும் என நம்புகிறேன். எத்தனை அழகு! இப்போது நான் மீண்டும் வரைய முடியும். இச்சற்புரையுடன் என்ன நடக்கிறது? ஆஹா, சரி. இப்போது நான் மரத்தூளில் மூழ்கி இருக்கிறேன். ஆனால் என் பழிவரையை மையருக்கு தயாராக்கினேன். இப்போது எல்லாம் காகிதத்திலிருந்து மரத்தூளை ஊதிவிட வேண்டும். எனக்கு விரைவில் ஓவியம் வரைய ஆரம்பிக்க முடியும். உன் செயல் என்ன? எல்லாமே இப்போது வெட்டி மணலில் மூடப்பட்டிருக்கிறது. குறித்து கவலைப்படாதீர்கள், நான் உங்களுக்கு அவற்றை நீக்க உதவுகிறேன். மிகவும் நன்றி, நீங்கள் மிகவும் நன்றாக இருக்கிறீர்கள். அன்பு ஜூலி, காகிதம் எங்கே வந்து கொண்டிருக்கிறது? ஜூலி, அதை சுற்றிலும் எறிவதை நிறுத்த முடியுமா? ஜூலி, நீங்கள் என் ஓவியத்துக்குள் குறுக்கீடு செய்யும் என்பதை உணரவில்லை என்றால் நீங்க பாக்குறீங்களா? நான் எப்போதும் கவனத்தை சிதறவிட முடியாது. சரி, குப்பைகளை எல்லாம் வெளியே எடுப்பேன். வாவ், நீங்கள் மிக அழகான ஓவியம் வரைந்திருக்கிறீர்கள். நினைக்கிறேன் அதை நான் எடுத்துக்கொள்றேன். ஹே, ஓவியம் எங்கே? சவாலின் முடிவு நேரம் கிட்டித்தானே வருகிறது. நீங்க ஒரு மாதிரியா சொல்றீங்க? சவால் முடிஞ்சிட்டு நீங்க வரைஞ்சதை என்ன பாருங்க. இங்கே நான் என் மிக மோசமான வரையறைக்கு கையொப்பமிடுகிறேன். இன்னும் கிளம்ப பண்ணிருக்கலாம், பிடிக்கல. மில்லா, உங்க வேலை எங்க? அது போதாது. ஆனால் ஜூலி, நீங்க என்னை மகிழ்ச்சியாக்குனீர்கள். எனக்கு உங்க வரைதல் ரொம்ப பிடிச்சிருக்குது. ஏனெனில் அது எனது. நிறுத்து பெண், சபிக்காதே. என்ன நடந்தது? எனக்கு தெரிந்து கொள்ள விருப்பமில்லை. எனக்கே என் பிரச்சனைகள் போதுமானவை. மில்லா, உனக்கு விரல் வண்டு வருகின்றன. நீ முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு மோசம்! நான் முயற்சித்தேன். அங்க பிக்ரோல வந்துகிட்டு இருக்காங்க, அத பாருங்க. வா, ஒரே நேரத்துல இத கடாரி எடுத்து கார்க்கிறேன். தடா, அடியில என்ன இருக்குது? எனக்கு தோணுகிறது இது மிகவும் திரியமைக்குடையது. ஆச்சரியம், ஒரு மோதிரம், உண்மையான வைரத்துடன். ஆச்சரியம், நான் எவ்வளவு அதிர்ஷ்டசாலி என்று பாருங்கள். ஆமாம், உண்மையான அழகு. பெண்களே, இந்த முறை இன்னும் வினோதமாக ஒரு பரிசு உங்களை காத்திருக்கிறது. உங்களுக்கு கடல் உணவு பிடிக்குமா? ஏனெனில் உங்களில் ஒருவர் இந்த ஒழுங்கற்ற ஆனால் மிகவும் அழகான ஆக்டோபஸை பெறலாம். நீங்கள் என்ன ஏமாற்றுகிறீர்களா? இந்த டோல் குனேடியரியை நீங்கள் ஸ்வைப்பிங்க. நீங்க ஒரு டோல் அதை பண்ண முடியும் என்று நம்புறேன். உங்களோட நிமிடம் முடிஞ்சது. அற்புதம். ஆமாம், இப்போ நீங்கள் தொடங்கலாம். ஆஹா, நான் குழந்தையா இருக்கும் போது இவ்வாறு நிறைய வரைந்தேன். எனவே நான் வெற்றி பெற வேண்டும். இல்ல, இது சிதறல் மாதிரியே தோன்றுகிறது. அதை துடைக்க வேண்டும். ஆமாம், அவ்வளவு நல்ல வேலை ஒன்றை எப்படி கெடுத்துக் கொண்டாய்? நான் உண்மையில் அற்புதமான ஒன்றை வரைப்பதற்கு போகிறேன். நமது பரிசு ஒரு மிகவும் பயங்கரமான ஆக்டோபஸாக இருக்கலாம், ஆனால் அதையும் அழகாக வரைய முடியும். உண்மையில் அழகாக. ஆமாம், எனக்கு இது பிடிக்கும். மேலும் மில்லாவுடன் நான் முழுமையாக இணங்குகிறேன். ஆம், மேலும் நன்றாக வரையப்பட்ட ஆக்டோபஸ் உண்மையானது கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஓஹோ, அழகான அலைகளை சேர்ப்போம். ஓஹோ, ஆமா, இது போல. எதை? இல்லை, எனக்கு நீல நிறம் இல்லாமலே போய்விட்டது. இல்லாமனதில் எதுவும் இல்லை என்றால் நான் அதை கொஞ்சம் உபயோகிக்கலாம். உனக்கு என்னாச்சு? இல்லை, எனக்கு புரியவில்லை. நீங்கள் எங்க அனுமதி கேட்டுத்தான் ஆகணுமா? அந்த பாட்டில பெயிண்ட் உங்களுக்கே என்றும் இருக்கிறேன் பார்த்தால் எப்படி இருக்கும்? என்ன விதி? ஓ, இல்ல, என்னாச்சு? இது எப்படி எடுக்கிறது? முதலில் அதை வரைவதை முடிக்கணும். விடா, என்ன வரைகிறாய்? இது மிகவும் பயமுறுத்தும் எதையோ போல் தெரிகிறது. அப்படி சொல்றது மிகவும் மரியாதை கேடானது, மிக குறைந்தது. உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டியுள்ளது. உடைந்த கண்ணாடியோட நீ கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாய். இல்லை, இப்போது நாம் என்ன செய்வது? எனக்கு ஒரு ஆக்டோபஸ் வேண்டாம். எனினும் குருவியை நான் பரீட்சையாக பயன்படுத்தியது எனக்கு உதவலாம். அது ஒரு சிறந்த யோசனை. எனக்கு போதுமான நேரம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். இல்ல 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 பெண்களே, நேரம் ஓடி செல்கிறது. ஓவியங்களை காட்டு நேரம். ஜூலி, நீ மிகவும் புத்திசாலியானவளாக இருக்கிறாய். இது ஒப்பற்றது போல தெரிகிறது. விடா, ஆனால் உங்கள் கேன்வாஸில் விவரிக்க முடியாத ஒரு பயங்கரம் இருக்கிறது. அதுவும் நல்லதல்ல. மில்லா, உன்னிடமிருந்து கூட அதிகம் எதிர்பார்த்தேன். நீங்கள் கேன்வாஸை எங்கு உடைத்து விட்டீர்கள்? நான் மனம் உடைந்துகிறேன். விடா மற்றும் மில்லா ஆக்டோபஸின் உரிமையாளர் நீங்கள். அதுதான். செல்லுங்கள், அதை சாப்பிடுங்கள். அது பார்க்கவும் சிரிக்கவும் செய்யுங்கள். நீங்கள் அதை மறுக்க வேண்டியதில்லை. நீங்கள் இன்னும் அந்த நத்தையை சாப்பிட வேண்டும். ஏன்? அதை முயற்சிப்போம். அது அருவருப்பாக இருக்கிறதே.
அது இவ்வளவு மோசம் என நான் நினைக்கவில்லை. அரே, அது வாசனைக்கு மோசமாக இருக்கிறது. ஜூலி, நீ ஏன் சிரிக்கிறாய்? என்னை பார்த்து யாரும் சிரிக்க கூடாது. விடா, ஜூலிக்கு கடைசியாக யார் சிரிக்கிறார்கள் என்று நாம் காட்டுவோம். நான் அவசியம் அதற்காக இருக்கிறேன். ஜூலி, பிடி. அம்மா, நீ என்ன செய்தாய்? அது அருவருப்பாக இருக்கிறது. இப்போது என்னிடம் கூந்தலுக்கு பதிலாக காவடி. நீரில் கூட துர்நாற்றம் போகவில்லை. நீ எந்த அளவுக்கு கொடூரமாயிருப்பாய். இந்த சவாலின் 3வது சுற்று எப்படி இருக்கும்? உங்களுக்கு அதிர்ஷ்டம் உள்ளது. பரிசு வெற்றிகரமாக பெறுங்கள். எவ்வளவு அழகான நாயை நாம் உங்களிடம் பெறுவது பாருங்கள். மறுபடியும் நீங்களாக மிகவும் விசித்திரமான ஒன்றுடன் கேட்பது செல்ல வேண்டும். உங்களை மிகவும் அழகான குட்டி நாய் முறையில் கண்காணிக்கை செய்யுங்கள். இதற்காக உங்களுக்கு முற்றிலும் 1 நிமிடம் மட்டுமே உள்ளது. மேலும் அதுவாகவே தொடங்கியுள்ளது. நான் தோற்க முடியாது. நையாவுடன் நட்பு கொள்ள உண்மையாகவே விரும்புகிறேன். எனக்கும் வேண்டும். ஆகவே நாம் சீக்கிரம் செய்ய வேண்டும். நம்மில் யாவரும் ஒரு இவ்வளவு இனிமையான நண்பனை கொண்டிருக்க விரும்புகிறோம். நான் மிக்க பரவசமாக இருக்க முடியுமா என்று நினைக்கவில்லை. சில பெண்கள் மேக்கப்ல நல்லா இருக்கிறாங்க. அதை கொஞ்சம் மாற்ற வேண்டும். நீ என்ன செய்தாய்? நீ எல்லாவற்றையும் பாழாக்கி விட்டாய். மன்னிக்கவும், ஆனால் அது எனது தவறு அல்ல, தெரியுமா? அதை பெறுங்கள். என்னை வரைவதிலிருந்து நிறுத்த என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரிய வரும். ஓ, சரியா? அதை நீயும் ஒன்றாக பெறுகிறாய். முதலில் இருக்கும்போது எல்லாம் கழுவ விடுங்கள். இடம், நீங்கள் என்னை இவ்வளவு வெறுப்பதேன்? ஆரையா, நீங்கள் மிகவும் பயங்கரமாக இருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் நாய்களாக தோன்றவில்லை, பேய்களாக தோன்றுகிறீர்கள். என்னை மாத்திரம் தொடக்கூடாது. பயன் முடிந்தது. இந்த நாயின் உரிமையாளன் யார் என்பதை முடிவெடுக்க நேரம் வந்துவிட்டது. வீடா, அது பயங்கரமாக இருக்கிறது. பாபி, அதை பார்க்க முடியாது. மேலா, நீயும் சிறப்பாக இல்லை. உன்னுடைய மேக்கப் மிகவும் பேயமில்லாமல் இருந்தாலும் நீயும் ஒரு அழகான நாயின் போலல்லவா? ஜூலி, ஜூலி, நல்லா செய்யற. நீ கண்டிப்பா ஒரு புதிய நண்பரை பெறுகிறாய். ஹுரே! அவன் எவ்வளவு அழகாகவும் கியூட்டாகவும் இருக்கிறான் பாருங்கள். என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஏதோ ஒரு முறையில் போட்டியில் வெற்றி பெற வேண்டியது. அது என்ன வாசனை? ஐயோ, கியூட் நாய் அழகாக ஓல்மையான் சோற்றில் படுத்திருக்கிறது. அக், செய்வது எவ்வளவு நிறைமையற்றது. ஆகவே நாங்கள் நாயை பெற்றோம், ஆனால் நீங்கள் அவன் கீரலையே பெற்றீர்கள். பெண்களே, இந்த சுற்றில் உங்களை காத்திருக்கும் ஒரு அழகான பரிசு இருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு அழகான சங்கிலி. இது உங்களிலிருந்து ஒருவருக்கு செல்லும். உங்களுக்கு வண்ணமயமான கிளிட்டர் வழக்கிண்ணங்களுடன் இவை மூலம் வரைந்திட வேண்டும். எனக்கு தெரியவில்லை, நேரம் முடிந்தது. இனி விட்டுவிடலாம். நான் இந்த நகையின் உரிமையாளராக இருப்பேன் என்பது உறுதியாக தெரியும். மற்ற பெண்கள் அந்த நிலைக்கு ஏற்ப பொருந்துவதில்லை. அந்த முட்டாள் கம்பியை எப்படி நீர்த்து வெளியே எடுக்கிறாய்? ஓ, இது முழுமையாக கிடந்து விட்டது. அதை எப்படி இப்போ தீருக்கு அப்புறம் துடைத்து போடுவது? நான் அதை வேறு ஒன்றால் கோட்ட முடியுமா? இல்லை, எதுவும் வேலை செய்யவில்லை. என்ன செய்யலாம்? இது புன்னகைக்க வருதி இல்லை. உனக்கு நான் காட்டுகிறேன். ஓ, என்னை தொடாதே, நான் வரைந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு நெக்லஸ் வரைங்க எப்படி என்று தெரியாது, ஆனால் மற்றவர்கள் அதை பெறக்கூடாது. மேலா, யாரிலும் கோபம் இல்லாமல், ஆனால் நீ சுயமாக இந்த சீமந்த சிக்கனத்தை உணர வேண்டும். எவரிதும் அவ்வளவு சரியானது. வெறும் சில சொட்டு சிவப்பு சீமந்தம் சேர்க்க வேண்டும். அருமை. என்ன இந்தது? என்ன ஏன் பாட்டில் எனது கையில் ஒட்டியுள்ளது? ஜூலி, இத்தானே நீயா? இது விதா. அப்படியா? அதனால் அவளும் இந்த பீச்விற்கு நல்லது எப்படி என்பதை உருமாற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் கையில் அல்ல, முகத்தில். இது நீ, புரிகிறதா? எனக்கு தோன்றுகிறது இது அவளுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. உதவி செய்யுங்கள், இந்த பயத்துக்கு என்னை விடுவிக்கவும். ஐயோ, எனது முகத்தின் பாதி இல்லாமல் போய்விட்டது. எனது புருவங்களை உடனடியாக திரும்ப வர வைப்பதற்கு தேவை. மேலா, எனக்கு கூட கவலைப்பட வேண்டியதில்லை. நான் உனக்கு காட்டுகிறேன். நீங்க என்ன வரைஞ்சீங்க? விடா, நீ மீண்டும் வெளியேறியுள்ளாய். இது ஒரு பயங்கரமான வேலை. கோபப்படாதீர்கள். ஜூலி, நீங்களும் சிறப்பாக இல்லை. பெண்களே, உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது? நீங்கள் வரைய தெரியுமே. மேலா, இது நல்ல விஷயம். நீ எப்போதும் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறாய். பரிசு மேலாவிற்கு தான் செல்லும் என்று யாரிடமும் சந்தேகமில்லை என்று நினைக்கிறேன். வாழ்த்துக்களை. என்ன அழகு! இப்போது நான் தான் வட்டத்தில் அழகான பெண்ணாக இருக்க போகிறேன். ஜூலி, உனக்கும் இதில் ஒன்று வேண்டுமா? நான் அனுமதிக்கவா? நீ அணிவாயா? ஆனால் நான் இன்னும் அணியவே மாட்டேன். ஓ, நீ ஏமாற்றுகிறாய். அப்போ இது யாருக்கும் கிடைக்காது. என்ன செஞ்சே?
ஆனால் பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு இளவரசியாக உணர்ந்தேன். நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நீங்கள் அனைவரும் உங்கள் முகங்களை பார்த்திருந்தால் ஆச்சரியப்படும். எவ்வளவு செருகுகள் அணிந்து கொண்டாலும் அதை சரியாக Torcida for na dairy chocolate for stone chapele. பட் அந்த ஃபைல்ல மைக்கி மாற்றம் பண்ண நேரே வந்துச்சு அப்படின்னு முடிவு பண்ணான். பழைய சாக்லேட் பார்களின் வடிவங்களையும் அளவுகளையும் இனி பார்க்க முடியவில்லை. அது ஒன்றும் அதிகமா இருந்தது. ஒரு ஷோடை வந்திருக்குது. பெண்களே, இனிமேல் மைக் தன் சொந்த சாக்லேட்டை தயாரிக்க போறார். இனி இங்கே அந்த பழைய சாக்லேட்டை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நல்ல நாள் பெண்களே. நீங்களா ஒரு விளம்பரம் அழைச்சிங்க, கவலைப்படாதீர்கள். நான் எல்லாவற்றையும் விரைவில் சரி செஞ்சு விடுவேன். உங்களுக்கு என் வாக்குறுதி. ஆஹா, வாவ், சாக்லேட் ரேஞ்சா? ஓ, எச்சரிக்கலாம் இருந்தது. மைக், உங்களுக்கு பிடிக்கிறதா? செல்சியா? ஓ, எனக்கு நிச்சயமாக பிடிக்கும். ஜெஸ், ஹலோ ஹலோ ஹலோ, இதோ என் புதிய சுவாரஸ்யமான சாக்லேட் படைப்பு. இல்லை, நான் மீண்டும் மைக் கபடங்களுக்கு விழவில்லை. தயார்? ஓஹா, செல்சியா. அப்போ இப்போ இதை என்ன செய்யலாம்? என்ன அர்த்தம்? வாங்க சாப்பிடுவோம். நான் ஒரு சிறிய துண்டு வாங்கலாமா? சரி செல்லம், அது சிறியதல்ல, மன்னிக்கவும். ஹே பெண்களே, இறுதியாக நாங்கள் உங்களை எப்போதும் காத்திருந்தோம். சிண்ட்ரெல்லா தனது செருப்பை இழந்து விட்டதாக நான் கேட்டேன். ஓ மைக், எதுவும் ரொம்ப இனிமையா இருக்கு. சோ அது இனிமையா இருக்குதா? ஒரு காலனியை மென்று சாப்பிடுறது இனிமையா இருக்குதா? அது சாக்லேட் அப்படின்றதால் அது உண்மையில இனிமையா இருக்குது. கவலைப்படாதே ஜெஸ், ஒரு நாள் உனக்கும் அதிர்ஷ்டம் வரும். மாய யூனிகார்ன் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையையும் வழங்குகிறது. ஏனெனில் நோய்வாய்ப்படுவது நல்லதல்ல. அவர் என்ன பேசுகிறார்? ஓ, சாக்லேட் வெப்பமானி. ஹே, எனக்கும் கொஞ்சம் கிடைக்குமா? தயவு செய்து. சரி செல்சியா, அங்கே உனக்கு இன்னும் வேண்டாமா? அதனால எனக்கு அதிகமாக கிடைக்கும். பேராசை. சரி, எனக்கு காய்ச்சல் இல்லை என்றாலும் இந்த முறை மைக் என்ன பண்றான் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். சரிங்க பெண்களே, நீங்க கான்டெக்ட் கேமராவில் இருக்கீங்க. அப்புறம் சந்திப்போம். இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் நம்புறேன். இத கண்டு பாருங்க செல்ஸ். நான் வெறும் சாக்லேட் உதடுகள், வெள்ளை சாக்லேட் மற்றும் சில ஃப்ராஸ்டிங் ஆகியவற்றின் சரியான சேர்க்கை. ஹே, நான் முயற்சிக்கலாமா? நிச்சயமா இல்ல. வணக்கம் கோதம் நகரம். ஆசை இருண்ட நாயகனோட செல்ஃபி எடுக்க யாருக்கு ஆசை? நான் மன்னிக்க வேண்டும். எனக்கு ஒரு சாக்லேட் உலகத்தை காப்பாற்ற வேண்டும். இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஒரு சாக்லேட் பேட் மொபைல் மற்றும் சாக்லேட் போலீஸ் அவரை தேடுகிறது. சரி, செல்சியா பேட் மொபைல் சாக்லேட் தான். ஆனா போலீஸாரை பொறுத்தவரை அது உண்மையானதுன்னு நினைக்கிறேன். ஓ, நான் பேட்மேனை நம்பலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுல இருந்து எனக்கு ஒரு துண்டு விடுவியா? வாங்க கொஞ்சம் கடிக்க. இந்த முறை மைக் எங்களுக்கு என்ன கொடுப்பார் அப்படின்னு ஆச்சரியமா இருக்கிறேன். ஒரு சாக்லேட் பியானோவா? கிட்டத்தட்ட. அனைவரும் மைதானத்துல இருக்கணும். இது உலக சாக்லேட் கால்பந்து சாம்பியன்ஷிப். எனக்கு விதிகள் தெரியாது, ஆனால் சாக்லேட்டை எப்படி கையாளுவது எனக்கு நன்றாக தெரியும். இதை எனக்கு கூட. சரி ஜெஸ், தொழில்முறை அல்லாத நடத்தைக்காக நீ தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளாய்.
சாக்லேட் நான் கேக்குறேன், நான் வருகிறேன். ஒரு காபி கப் எப்படி பாரு ஜெஸ், இது உண்மையான கப் போலவே தெரியுது. அரேஹா, உண்மையான கோப்பைகள் பற்றி உனக்கு என்ன தெரியும் செல்ஸ்? சவர்க்கம், எனக்கு ஒரு எஸ்பிரஸோ பலமாவும் இனிப்பாவும் தர முடியுமா? ஆமா, காபி சாக்லேட் இல்லாமல் வேலை செய்யாது. கொஞ்சம் வேண்டுமா ஜெஸ்? என்ன நினைக்கிற? நிச்சயமாக எனக்கு வேண்டும். பெல்ஜிய உணவு பிரியர்களுக்கான ஒரு சிறப்பு அதிர்ச்சி, பால் மீசை. சுவாரஸ்யம், சாக்லேட் மீசை என்ற ஒன்று இருப்பதை நான் ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. ஹே செல்ஸ், நாங்கள் இவைகளை அகற்ற வேண்டும் என்று நினைக்கிறேன். மிகவும் மோசமாக இல்ல. சரி, அதை கேட்டு மகிழ்ச்சி. கொஞ்சம் கூட ஜெஸ். மன்னிக்கவும் நண்பா, நீ தூங்கினால் நீ இழந்துடுவ. எழுந்து தூங்கிக் கொண்டிருப்பதை நிறுத்து, ஏனெனில் நேரம் பணம். வாவ் செல்சியா, அது $50. ஜெஸ், சாக்லேட் வாங்க விரும்புகிறாயா? இல்லை, நான் சரி, சாப்பிடுங்க செல்சியா. நன்றி, ஆனால் நான் எதையும் விட்டுவிட மாட்டேன். எழுந்திருக்கும் நேரம்தான். இறுதியாக என் விருப்பமான கால திங்களான ஹாலோவீன் விடுமுறைக்கு நேரம் வந்துவிட்டது. நான் இந்த வேடத்தை தயார் செய்யக்கூட நேரம் இருக்கிறது. மேலும் வேதாவை பயமுறுத்த வெறும் ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. அவளுக்கு மற்ற எந்த விஷயத்தையும் விட பேய்களை மிகவும் பயமாகிறது என்பது எனக்கு தெரியும். ஸோ இப்போது இந்த பலூனை பயன்படுத்தி சில மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை செய்ய தெரிகிறது. சூப்பர், எனக்கு இது பிடிக்கும். தயாராகியது. எப்படி வேடன் நோக்கி படிச்சு கடி இருக்கிறேன். பழங்குடி, என்ன நடக்க போகிறது? மேலும் அவளுக்காக எனக்கு சிறப்பு கையுறை உண்டு. ஓஹோ ஆமாம், ஸ்காட்டர் டிம்மி இல்லாம ஒரு ஜாலியா என்ன. இறுதி நீதிபதி மட்டும் மீதம் இருக்கிறார். ஒப்பந்தம். ஓ, தூங்கணும், வீணை நினைவு கொள்ளணும். நன்றி, இது ஒரு அருமையான காலை வணக்கம். மிக சுவாரஸ்யமாக இருக்கிறது. அது என்ன விஷயம்? நீங்கள் இப்போது வெளியேற விரும்புகிறீர்களா? நீங்க என்னோட பிராங்க பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். இப்படி நான் அவனை வேறு விதமா பாதிக்க முடியும்? நான் சம்மதிக்கிறேன். சுடைப்பானில் இரத்த கண்கள் காணும் போது உன் விருப்பம் இல்லை. இதோ எலி கேன், அது போதுமானது. அது மிகவும் நல்லதா இருந்தது. நான் செய்தேன். சொன்னாலும் அது போதாது. அலெக்ஸ் தன்னை குளிர் நீரில் கழுவ போஸ்டிங்ஸ். நான் அவரை பற்றியும் அழுவது கேட்க ஆவலுடன் உள்ளேன். மரத்தீரையில் பழான்ஸ்வர் சொல்லும்ன பாட இல்ல. அப்படின்றால் எல்லாம் முடிந்து விட்டது. நான் தான் அதை பண்ணி. நான் உன்னை காதலிக்கிறேன். நல்லா இருக்குது. குளிக்க போகும் நேரம் ஆகிட்டது. அது என்ன என்ன ஒரு பயம். நரகம்தான். ஒருவேளை நான் கற்பனை செய்கிறேனா? அது என்ன நரகமா? ரத்த
ரத்தம் இருக்கு. என்ன? ஓ நோ, யாரோ என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உதவுங்கள். அப்படித்தான். அலெக்ஸ் நகைப்புக்குரியதல்ல போன்றவற்றை சமாளிக்கிறார். என்னிடம் ஒரு அப்பேயாழிப்பு யாசனை இருக்கிறது. நான் செல்வேன். சில சீரியல் மற்றும் சில பால் அதை செய்ய. சோதலை வைக்கும் போல எல்லாத்தையும் பண்றோம். அழகாகலாம். முடிஞ்சது. ஆனால் அதுவே சாப்பிட்டால் இருக்காது. புழுக்களே இல்லாமல் கபடம் நடக்காது. இப்போ நம்முடைய இந்த குட்டீஸ் ஐஷீர் ரியல் சீரியல்களோட சேர்த்து விடலாம். ஆஹா, இது உண்மையில் நல்லது. டேட்டா அவள் டேப்லெட்டை பார்க்க குட்டிக்காராடினி. பிரேக்பாஸ்டும் சாப்பிட்டால் நல்லது. ஆம், நான் ஒப்புக்கொள்கிறேன். நேரமாகிவிட்டது. எனக்கு இது பிடிக்கும். இது ரொம்ப நல்லா உள்ளது. ஆம், எனக்கும் இது பிடிக்கும். அது மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் பார்த்ததை நிறுத்தவே இல்லை. எனக்கு கொஞ்சம் பால் கொடுங்கள். எனக்கு சாப்பாட்டுக்கு நல்வாழ்த்துக்கள் கூறு. என்ன, ஏன் இந்த சீரியல் இல்லை? நன்றி பார்த்ததற்கு. நீங்க சீரா உள்ளீர்களா? காமெடி செய்கை ஒண்ணு நடந்தது. எனக்கு ஒரு அற்புதமான திட்டம் தோன்றியது. நான் அலெக்ஸிற்கு மிகவும் பயமுறுத்தும் திரைப்பட நிகழ்ச்சி கொடுக்க போகிறேன். இதற்காக நடுவில் ஒரு துவாரம் கொண்ட சிறப்பு மேசை தயார் செய்ய வேண்டும். கார்ட்போர்டை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு வட்டத்தை வெட்டுவோம். திரிவெற்றினால் மூடி ஒரு துளையை வெட்டுங்கள். அந்த துளை உங்களது தலைக்கு சரியாக பொருந்த வேண்டும். எனக்கு ஒரு பால்காரன் பக்கெட் தேவைப்படும். அது அலெக்ஸுக்கான வலை. ஆமாதான், நான் உபகைப்படுகிறேன். அத்தை பார்க்கும்போது அவர் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். பல்பனில் அந்த முகம். பிராங்க் நேர்ல இருக்கிறார். பாப்காரன் என்ன அலங்காரம். மேலும் ஒரு பயமேந்தும் படம். இல்ல, அதுதான் நான் ஹாலோவீனுக்கு சொல்வேன். அங்குஷ்ல ஒருத்தரோட யார் சண்டையிடுறாங்க? அது நான் மாண்டி இடியட். பால்கார்னில் எலும்பு கூடு இருக்கிறது. உதவி. எனக்கு தெரியும் நகைச்சுவை வேலை செய்யும். என் கருத்தில அது மேதாவித்தனம். நான் வேற ஏதாவது யோசிக்கணும். ஓ ஆமாம், எனக்கு தெரியும். கேரடி இல்லாமல் எது ஹாலோவீன்? அதை குறிப்பேடு. மேல் தலை வெட்டு. இப்போது பயனில்லாத இரு புறங்களையும் அகற்ற வேண்டும். அது பரவாயில்லை. இப்போது நீ செம்மரக்காய் முகத்தை வரைய போகிறாய். அத்தகையது எப்படி இருக்க வேண்டும் என்பதை செதுக்கி வைக்கவும். மிக முக்கியமானது, உங்க புரட்டாசி மைக்குள் சில மெழுகுவர்த்திகளை வைக்கணும். இது முகத்தை ரொம்ப பயங்கரமாக காட்சியளிக்கும். இப்போது அனைத்து நாய்ச்சாலைகளையும் உள்ளே வைங்க. ஆகவே உறங்கும் படுக்கையிலேயே மீன்கள் பற்றிய சிந்திப்பது எப்படி? உனக்கு பிடிச்சதா? ஐயோ! இப்பொழுது அவனுக்கு படுக்கைக்கு செல்ல ஒரு இரத்தக்கரை பாதையை உருவாக்க வேண்டியிருக்கும். அப்போது அலெக்ஸ் அதை கீழே பார்ப்பது உறுதியாக இருக்கும். எந்த நல்ல சிவப்பு பச்சை கேட்ட பயன்படுத்துவோம். அதுக்கு உங்க ஸ்னீக்கர்ஸின் சொல்லை சிவப்பு பச்சை கோதிட்டு காய்ச்ச வேண்டும். இதுக்கிடையில பச்சை கேட்ட பின்னர் கழுவ மிகவும் கஷ்டமாக இருக்கும். அதனால இதை வீட்டுல செய்து பார்க்க வேண்டாம். என்ன ஆகுமா? இந்த தாமதத்தை அலெக்ஸ் வரும்போது மாற்றிக்கொள்வோம். ஆமா, அது நல்லதா இருந்துச்சு.
Viss. Brains. Far brains. என்ன ஸ்ருவி years Norna? எவ்வளவு அவலம்! உதவுங்கள்! பரங்கிக்காய் என்னை உண்ணப் போகிறது. எவ்வளவு கோழை! ஹோவர்ட் என்ன அதனால அது நீங்களா? இது மரியாதை இல்லாதது. பிராராவிற்கு